வணக்கம் and welcome back to J Story Box. இன்னைக்கு நாம கேட்க போற கதை மரகத வீணை கதையுடைய 3வது பாகத்தை தான் கேட்க போறோம். கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் சொல்ற கதைகள் எல்லாம் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 21. குழலூதும் கலைஞரை சந்தித்த மற்றொரு நிகழ்ச்சியும் ரத்னதேவியின் நினைவுக்கு வந்தது. ஒரு நாள் அவளுக்கு மாளிகையிலிருந்து அழைப்பு வந்தது. அன்று திருமால் எடுத்த 10 அவதாரங்களை சித்தரிக்கும் நடன நிகழ்ச்சியும் நடக்கவிருந்தது. ரத்னதேவி அற்புதமாக ஆடினாள். குழலிசையும் தேவியின் பாத சதங்கையின் களீர் களீர் என்ற ஓசையும் ஒன்றையொன்று போட்டியிட்டன. நடனம் முடிந்த பிறகு விஷ்ணுவர்த்தனை ரத்னதேவி சந்தித்தாள். இருவரும் ஒருவரை ஒருவர் புகழ்ந்து கொண்டனர். இருவரும் சிறிது நேரம் பேசிக்கொண்டிருக்கும் வாய்ப்பு ஏற்பட்டது. ரத்னதேவி விஷ்ணுவர்த்தனை கேட்டாள், நீங்கள் காஞ்சிமா நகர் சென்றிருக்கிறீர்களா என்று. காஞ்சியா? அது எங்கிருக்கிறது? உண்மையை மறைக்காமல் அவன் கேட்டான். அவள் சிரித்தாள். காஞ்சிபுரம் தெரியாதா? தெற்கே பழக்காத தொலைவில் இருக்கிறது. பல்லவர்களின் தலைநகரம். ஓ, விரோதி நாட்டை பற்றி சொல்கிறாயா? அந்த நாட்டிற்கு நான் சென்றதில்லை. விரோதம் நட்பு இவை அரசர்களுக்கிடையே. கலைஞர்களுக்கு அதை பற்றி என்ன? காஞ்சியில் கலைஞர்களுக்கு வரவேற்பு மிக அதிகமாம். எதிரியின் சொர்க்கம் கூட நமக்கு நரகம்தான். காஞ்சியை பற்றி நான் கனவில் கூட நினைத்தது கிடையாது. அவன் மீண்டும் உண்மையே சொன்னான். அவள் நகைத்தாள். நான் காஞ்சியை பற்றி நிறைய நினைக்கிறேன், நாள்தோறும் நினைக்கிறேன். காஞ்சிக்கு செல்ல ஆசைப்படுகிறேன் என்று கூறி அவன் பக்கம் திரும்பி ஒருமுறை பார்த்தாள். அவனுடன் அறிமுகமாகிய சில நாட்களிலேயே இதுபோல் நம் ஆசையை தெரிவிப்பது சரியா என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டாள். அதேபோல் சிறு விஷயங்களுக்கெல்லாம் கருத்து முதல் ஏற்படுகிறதே என்றும் வருந்தினாள். அன்றும் தன் தாயிடம் நடந்தவற்றை சொல்லவில்லை. மறுநாள் மாலப்பிரபா நதிக்கரையில் ஓடும் பிரவாகத்தை பார்த்தவாறு அமர்ந்து பொழுதை கழித்தாள். அதற்கடுத்த நாள் வீட்டிலேயே தாயின் அருகே இருந்தாள். மாளிகையில் நடைபெற்ற தசாவதார நாட்டின் நாடகத்தை பற்றி சொன்னாள். மகளின் திறமை நாளுக்கு நாள் வளர்வதை அறிந்த தாய் மனமகிழ்ந்தாள். உனக்கு துணை இனி நீதான். உன்னுடன் இனி நான் வாதாபிக்கு வர முடியுமா என்பது சந்தேகமே. இந்த வீட்டில் இன்னும் எவ்வளவு நாட்கள் இருக்க கொடுத்து வைத்திருக்கிறேனோ என்று கவலைப்பட்டாள். அம்மா, கவலைப்படாமல் இருந்தாலே உங்கள் நோய் விரைவில் குணமடைந்துவிடும். என் தந்தையை இங்கே அழைத்து வந்து தங்களுடன் சேர்க்கும் வரையிலாவது நீங்கள் உயிர் வாழ வேண்டும் என்று ஆறுதல் கூறினாள். விரைவில் காஞ்சி செல்ல வேண்டும் என்ற எண்ணம் அவளிடம் வலுப்பெற்று வந்த அந்த நாளில்தான் காபாலிகை ரத்னதேவியை மாலபிரபா நதிக்கரையில் சந்தித்து காஞ்சிக்கு செல்ல வேண்டும் என்று தன் வேண்டுகோளை தெரிவித்தாள். காஞ்சி அருகிலாயிருக்கிறது. நான் ஒரு பெண், தன்னந்தனியாய் எப்படி செல்வேன் என்று தேவி கேட்டாள். இப்படி இந்த மரநிழலில் உட்கார்ந்து பேசுவோம். உன் பயணத்திற்கு வேண்டிய திட்டங்களை நான் கூறுகிறேன் என்றாள் காபாலிகை. தொலைவில் குழலூதும் கலைஞர் விஷ்ணுதேவன் வருவதை பார்த்த ரத்னதேவி காபாலிகையின் தொடையை மெல்ல அழுத்தி நாம் பிறகு பேசுவோம் என்றாள். முதலில் அவள் சொல்வதற்கான காரணம் அறியாமல் ரத்னதேவியின் முகத்தை உற்று பார்த்தாள். பிறகு அவள் பார்வை செல்லும் திசையை நோக்கினாள். காபாலிகியின் முகத்தில் ஒரு சுழிப்பு ஏற்பட்டது. ஓ, இவனா என்று அவள் கூறிய சொற்களில் அலட்சியம் இருந்தது. உனக்கு அவரை தெரியுமா என்று ரத்னதேவி கேட்டாள். தெரியும் என்பதற்கு அடையாளமாக தலையை அசைத்தாள் காபாலிகை. எப்படி தெரியும்? நீண்ட காலமாக தெரியுமா என்று ஆவலுடன் கேட்டாள். இந்த காபாலிகைக்கு தெரியாதே இருக்க முடியாதோ என்ற வியப்பும் ரத்னதேவியிடம் எழுந்தது. ரத்னதேவி கேட்டதற்கு மறுமொழி கூறாமல் காஞ்சிக்கு புறப்படுவதை பற்றியே காபாலிகை பேசலானாள். நான் கேட்டது உன் காதில் விழவில்லையா? அவர் உனக்கு தெரியுமா என்றாள் ரத்னதேவி. அவர் என்ன அவர்? அவனை எனக்கு தெரியும் என்று காபாலிகை அலட்சியமாக கூறினாள். ரத்னதேவியின் முகம் சற்று கருத்தது. விஷ்ணுதேவனை இவள் ஏன் அலட்சியப்படுத்துகிறாள், அவமதிக்கிறாள்? பல ஆண்டுகளாக தெரியுமா? தேவி விடவில்லை. அதை பற்றி இப்பொழுது என்ன பேச்சு? முக்கிய விஷயம் வேறு இருக்கும்பொழுது அவனை பற்றி பேசுவானேன். காபாலிகியின் குரலில் அலட்சியம் இருந்தது. விஷ்ணுதேவன் வந்து கொண்டே இருந்தான். அவர் வரும்பொழுது இந்த பேச்சு தொடரக்கூடாது என்று தேவி விரும்பினாள். சரி, சொல்ல விரும்பவில்லை என்றால் உன்னை வற்புறுத்த மாட்டேன். அவர் வரும்பொழுது காஞ்சி செல்வதை பற்றி பேச வேண்டாம். அவருக்கு காஞ்சி செல்வதில் விருப்பமில்லை என்று கேட்டுக்கொண்டாள் தேவி. நல்லதாயிற்று. அவன் வராவிட்டால் ஒன்றும் நஷ்டமில்லை. ஆமாம், அவனை ஏன் அழைத்தாய்? காஞ்சிக்கு போகும் பயணத்தை பற்றி இப்பொழுது தானே நான் உன் முன் சொல்கிறேன்
என்றாள் காபாலிகை. காஞ்சிக்கு சென்று என் தந்தையை அழைத்து வர வேண்டும் என்ற ஆவல் எனக்கு. சற்று நேரம் நாம் வேறு ஏதாவது பேசுவோம், அவர் அதோ வந்து கொண்டிருக்கிறார் என்றாள் தேவி. கவலைப்படாத, அவன் இங்கே வந்தாலும் நான் இருப்பதை பார்த்துவிட்டால் உடனே இங்கிருந்து போய்விடுவான். அதனால் காஞ்சி பேச்சை நாம் நிறுத்த வேண்டாம், காபாலிகை சொன்னாள். உன்னை பார்த்தவுடன் அவர் ஏன் போய்விடுவார்? என்ன காரணம்? தேவி வியப்புடன் கேட்டாள். காபாலிகை சற்று கோபமுடன், நான் இப்பொழுது அவளை பற்றி பேச விரும்பவில்லை. காஞ்சி செல்வதை பற்றி பேசுவோம். உனக்கு மிக பயன்பட போகிற ஒரு காரியத்தை பற்றி நான் சொல்லும்பொழுது நீ உன் வாழ்க்கைக்கு பயன்படாத ஒருவனை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறாய் என்று காபாலிகை கூறியவுடன் ரத்ன தேவிக்கும் கோபம் வந்தது. விஷ்ணு தேவனை அவள் இவ்வளவு அலட்சியமாக பேசுகிறாளே என்று எண்ணினாள். தேவசோமை, உனக்கும் அவருக்கும் ஏதோ விரோதம் இருப்பது போல் தெரிகிறது. ஆனால் அவர் எனக்கு வேண்டியவர். அவரை நான் மெல்ல மெல்ல புரிந்து கொண்டு வருகிறேன். அவருடன் நெருங்கி பழக விரும்புகிறேன். என்னிடமே நீ அவரை குறை கூறுவது எனக்கு பிடிக்கவில்லை என்றாள் தேவி. காபாலிகை தேவியின் முகத்தை ஒரு தடவை கூர்ந்து நோக்கினாள். சரி சரி, உனக்கு விருப்பமில்லாவிட்டால் வேண்டாம். சிறிய பிரச்சனை பற்றி விவாதித்து மிகப்பெரிய திட்டத்தை மறந்துவிட வேண்டாம் என்றாள். விஷ்ணுதேவன் நதிக்கரையை நோக்கி வந்தவன் திடீரென்று நின்றான். அவன் சுற்றுமுற்றும் யாரையோ தேடுவது போல் தோன்றியது. பிறகு அவன் திரும்பி வேறு பக்கமாக நடக்கலானான். ரத்னதேவி பரபரப்புடன் எழ முயன்றாள். நாம் இங்கே இருப்பது அவருக்கு தெரியவில்லையா? வேறு எங்கோ போகிறாரே என்று கேட்டாள். அவள் கையை பிடித்து உட்கார வைத்து, உஷ், நாம் இங்கே இருப்பது அவனுக்கு தெரியாது, தெரியவில்லை என்றும் சொல்லலாம் என்றாள். நாம் இங்கிருப்பது அவருக்கு தெரியவில்லையா? தேவி கேட்டாள். தெரியவில்லை. என்ன அப்படி சொல்லிவிட்டாய்? நம்மை அவர் பார்க்கவில்லையா? பார்க்கவில்லை. அதிசயமாயிருக்கிறதே. அவரை குருடன் என்று சொல்லிவிடுவாய் போலிருக்கிறதே. பிறரை நிந்தனை செய்ய எனக்கு தெரியாது. அவனுக்கு கண் பார்வை போதாது, அருகில் பார்வைதான் தெரியும். ஐயோ, என்ன சொல்கிறாய் நீ? அவளை கூர்ந்து நோக்கிய காபாலிகை, அதிர்ச்சி அடைகிறாயா, அதிசயப்படுகிறாயா? எனக்கு தெரியாது, ஆனால் உண்மை. தேவசோமை, தேவசோமை, அவனை பற்றி உனக்கு முழு விவரம் தெரியுமா? உனக்கும் அவருக்கும் தீராத பகை உண்டா? பகை என்றே வைத்துக்கொள். அவனை பற்றிய விவரங்கள் இப்பொழுது வேண்டாம். ஆனால் நான் உன்னை ஒன்று கேட்கிறேன். உன்னை தேடித்தானே அவன் வாதாபி நின்று வந்தான்? தேவசோமை கேட்டதற்கு தேவி உடனே மறுமொழி கூறவில்லை. விஷ்ணுதேவன் தன்னை தேடித்தான் வாதாபி நின்று வந்திருக்கிறார். சில நாட்களாக தன்னை காணாததால் இருக்குமிடம் தேடி வந்திருக்கிறார் என்று அவள் எப்படி காபாலிகையிடம் கூறுவாள்? தன் இதயத்தில் வளர்ந்திருப்பது அவரது கலையின் மீது பற்றுதலா அல்லது அவர் மீது பற்றுதலா என்று புரிய முடியாத நிலையில் அவள் என்னவென்று கூறுவாள்? ஆனால் வாதாபி நின்று தன்னை தேடி வந்தவர் ஏன் திரும்பி செல்ல வேண்டும்? ஒருவேளை காபாலிகை கூறுவது போல் பார்வை சரியில்லையா? அல்லது காபாலிகை இருப்பதை பார்த்து விட்டதாளா? தேவி, என்ன யோசிக்கிறாய்? நான் சொன்னது சரிதான். நாம் இங்கே இருப்பது அவனுக்கு தெரியவில்லை என்றாள். பிறகு கவலைப்படாதே, உன்னை தேடி உன் வீட்டிற்கு செல்கிறான் இப்பொழுது. அதற்குள் நான் உனக்கு சொல்ல வேண்டியதை சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துவிட வேண்டும் என்றாள். ரத்னதேவி பெருமூச்சு விட்டாள். தேவசோமை, காஞ்சிக்கு செல்ல வேண்டும் என்ற துடிப்பு என் உள்ளத்தில் சில நாட்களாக பலமாக இருக்கிறது. நீயும் அந்த எண்ணத்தை தூண்டிவிட்டிருக்கிறாய். காஞ்சிக்கு எப்படி செல்வது? துணை வேண்டாமா என்று கேட்டாள். துணையா? உனக்கு சாளுக்கிய மன்னரின் ஆதரவே கிடைக்கப் போகிறது. என்னை இப்படி புதிராக போட்டுக்கொண்டிருக்கிறாய். என் தந்தையை காண காஞ்சி செல்கிறேன் என்றால் சக்கரவர்த்தி சும்மா இருப்பாரா? பல்லவ நாட்டிலேயே தங்கிவிட்ட என் தந்தையை நான் அழைத்து வந்தாலும் அவருக்கு தண்டனை தராமல் இருப்பாரா? அதனால் நான் காஞ்சிக்கு செல்லப்போவதை யாரிடமும் சொல்லக்கூடாது என்று நினைத்திருந்தேன். காஞ்சிக்கு செல்லுமாறு நீயும் தூண்டுகிறாய். நீயும் வருகிறாயா? இருவரும் காஞ்சிக்கு செல்வோம் என்றாள் ரத்னதேவி. காபாலிகை யோசிக்கலானாள். ஓர் திட்டம் உருவாகியது. அத்தியாயம் 22. இருவரும் காஞ்சிக்கு செல்வது அவ்வளவு எளிதன்று என்பதை எவ்வாறு விளக்குவது? காபாலிகை சிந்தித்தாள். தானும் அவளும் ஒன்று சேர்ந்து போவதிலுள்ள இடர்பாட்டை எப்படி எடுத்து கூறுவது என்பதை பற்றியும் அவள் சிந்தித்தாள். பிறகு அவள் காஞ்சிக்கு செல்லும் வழியையும் காஞ்சியில் எங்கு தங்குவது என்பதையும் விவரித்தாள். பல்லவ ஒற்றர்கள் மிகவும் கெட்டிக்காரர்கள். அவர்கள் எவ்வாறு கண்காணிப்பார்கள் என்பதை அறிந்து கொள்ள முடியாது என்பதையும் அவர்கள் அறியாமல் காஞ்சியில் எப்படி நடமாடுவது என்பதையும் விவரித்தாள் தேவசோமை. தேவசோமை, அரசியல் நுணுக்கங்கள் அனைத்தையும் நீ எவ்வாறு அறிந்திருக்கிறாய் என்று தேவி பாராட்டினாள். காபாலிகை பெருமூச்சு விட்டவாறு, அவ்வாறு நான் அறிந்ததன் பலன்தான் ஊர் ஊராக அலையுமாறு ஆகிவிட்டது. வெயில் மழை என்று பாராமல்
ஓரிடத்தில் நிலைத்து நிற்காமல் அலைகிறேன். காதலனை காஞ்சியில் விட்டுவிட்டு வாதாபியில் தவிக்கிறேன். ஆனால் என்றாவது ஒரு நாள் அதற்காக பல்லவ நாட்டின் மீது என் பழியை தீர்த்துக் கொள்வேன். என் வெஞ்சினம் ஒவ்வொரு நாளும் அதிகமாகிறது. சாளுக்கிய மாமல்லரை சந்திக்கப் போகிறேன். பல்லவ நாட்டின் மீது படையெடுத்து செல்லுமாறு துண்டப் போகிறேன். அவர் காஞ்சியை கைப்பற்றுவார். பல்லவ நாட்டிற்கே மிக பெருமையை தரும் மாணிக்க வீணையை வாதாபிக்கு கொண்டு வருவார். என் காதலனையும் சிறைமீட்டு தருவார். உன் தந்தையையும் உடன் அழைத்து வருமாறு நான் அவரிடம் சொல்கிறேன் என்று அவள் கூறும்பொழுது அவள் விழிகள் பாதி மூடியிருந்தன. முகத்தில் பரம திருப்தி இருந்தது. என்ன சொல்கிறாய் சோமா? வானத்தால் பல மரங்களை துளைக்கி பார்க்கிறாய். என் தந்தையே மன்னரை மீட்டு வருவாரானால் நான் காஞ்சிக்கு செல்ல வேண்டிய அவசியம் என்ன? ரத்னதேவி கேட்டாள். நீ செல்லத்தான் வேண்டும். உன்னால் தான் பல காரியங்கள் ஆகப் போகின்றன. சில காரியங்களுக்கு படையும் பலமும் ஆயுதமும் அடக்குமுறையும் ஒன்றும் செய்துவிட முடியாது. சக்கரவர்த்தி தன் படைபலம் கொண்டு சில காரியங்களை தான் அடைய முடியும். அதனால தான் உன்னை செல்ல சொல்கிறேன். நான் சொல்லவில்லை, அரசரே சொல்லப் போகிறார். ரத்னதேவி, இந்த தேவசோமை ஏதோ கற்பனை உலகில் மிதந்து பேசுவதாக நினைக்காதே. வாதாபி நின்று ராஜ்ய சேவகர்கள் உன்னை அழைக்க வருவார்கள். அதற்கு முன்பு பயணத்திற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்து கொள். மனதை திறப்படுத்திக் கொள். விஷ்ணு தேவனை பற்றி எப்பொழுதும் நினைக்காதே என்று காபாலிகை சொல்லி வரும்பொழுது தேவி பரபரப்புடன் அவள் வாயை பொத்தி, அதற்கு மேல் பேசாதே. நீ என் உயிர் தோழி. அவருடைய வேணுகானம் என்னை மயக்கிவிட்டது. அவர் குழல் ஊத, நான் ஆட, ராதையும் கிருஷ்ணனுமாக வாழ்நாளை இன்பமாக கழிக்க திட்டமிட்டு விட்டேன் என்றாள். காபாலிகை நகைத்தாள். இசை உன்னை கவர்ந்து விட்டதோ? காஞ்சிக்கு சென்றால் அங்கே இசைமயமாக இருக்குமே. காஞ்சியை இசை சொர்க்கமாகி விட்டார்களே. குழல், யாழ், மத்தளம் என்று எங்கும் மொழிக்கின்றனவே. உன்னை போன்ற அழகிகள் ஊர்தோறும் ஆட பழகிவிட்டார்கள். அங்கு கோவிலில் இசை நாட்டியம். இங்கு வாதாபி கோவில் அழுது வடிக்கிறது. புதிய கோவில்களை கட்ட வேண்டும். அங்கே இப்பொழுது வீணையை பிரபலப்படுத்தி வருகிறார்கள். நீ காஞ்சிக்கு சென்றால் இசைக்கு அடிமையாகிவிடுவாய். இசையில் மயங்காமல் நீ தப்பி வர வேண்டும். அங்குள்ள இசை, நாட்டியம், சிற்பம், சித்திரம் அனைத்தையும் இங்கு கொண்டு வந்து விட வேண்டும். அப்படியே சிறைச்சாலைக்கு சென்று என் காதலனையும் சந்திக்க வேண்டும். இவ்வளவும் நீ செய்ய வேண்டும். உன்னை தேடி உன் வீட்டிற்கு சென்ற விஷ்ணுதேவன் மறுபடியும் இங்கே வருவதற்குள் நாம் இங்கிருந்து புறப்பட்டு விடுவோம் என்று பரபரத்தாள். இவ்வாறு காபாலிகை சொல்லி முடித்தவுடன் ரத்னதேவி என்ற குரல் கேட்டது. விஷ்ணுதேவன் அவர்கள் மிக அருகே வந்து கொண்டிருந்தான். விஷ்ணுதேவன் வருவதை பார்த்தவுடன் காபாலிகை பெண் தேவசோமை விரைந்தோடி அங்கிருந்த அடர்ந்த புதர் அருகே மறைந்து கொண்டாள். விஷ்ணுதேவன் ரத்னதேவி அருகே வந்து, தேவி, உன்னை எங்கெல்லாம் தேடுவது? இங்கே தனியே அமர்ந்து என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்டான். தன் அருகே காபாலிகை அமர்ந்திருந்ததை விஷ்ணுதேவன் கவனிக்கவில்லையா? அவன் கண்களுக்கு அவள் தெரியவில்லையா? காபாலிகையுடன் தான் பேசிக் கொண்டிருந்த விவரத்தை சொல்வதா அல்லது மறைப்பதா? தேவசோமையை அவன் முன்பே அறிவானா? விஷ்ணுதேவனை தேவசோமை ஏனோ மிகவும் வெறுக்கிறாள். காரணத்தை எப்படியும் அறிந்துவிட வேண்டும். ரத்னதேவியின் மௌனத்தைக் கண்டு அதை அறிய விரும்பி விஷ்ணுதேவன் அவள் அருகே அமர்ந்தான். அவன் பேசினான். வழக்கத்துக்கு மாறாக நீ கவலையுடன் இருக்கிறாய். எதையோ நினைத்து கொண்டிருக்கிறாய். உன் தாய்க்கு உடல்நலம் சரியில்லை என்று கூறினாயே, அதனாலேயா? விஷ்ணுதேவன் மேலும் அவளை நெருங்கினான். அவள் என்ன சொல்வாள்? தன் அருகே காபாலிகை இருந்ததை அவர் ஏன் அறியவில்லை? பாசாங்கு செய்கிறாரா? என் தாய்க்கு ஏற்பட்டுள்ள உடல்நலைக் குறைவு என்னை கவலையில் ஆழ்த்துகிறது. தவிர என் தாயின் 2 கோரிக்கைகளை எவ்வாறு நிறைவேற்றப் போகிறேனோ என்ற கவலை வேறு என்றாள் தேவி. உன் தாயின் கோரிக்கை என்னவென்று என்னிடம் சொல்லு. என்னால் முடிந்ததை செய்கிறேன் என்றான் விஷ்ணுதேவன். என் தந்தை காஞ்சியில் இருக்கிறார். அவரை இங்கு அழைத்து வர வேண்டும். எனக்கு விரைவில் திருமணம் செய்து வைக்க என் தாய் ஆசைப்படுகிறாள் என்று கூறிய தேவி விஷ்ணுதேவனின் முகத்தை நோக்கினாள். அவன் அதிர்ச்சியடைந்திருப்பது தெரிந்தது. உன் தந்தை காஞ்சியில் இருக்கிறாரா? பகைவர் நாடு என்று சொல்லியிருக்கிறாயே என்று கேட்கும்பொழுது அவன் குரலில் பரிதாபம் மிகுந்திருந்தது. ஆமாம், நான் காஞ்சிக்கு செல்ல நினைப்பதாக முன்பே சொன்னேன், நினைவிருக்கிறதா? என் எண்ணம் இப்பொழுது தீவிரமாகிவிட்டது. காஞ்சிக்கு நீ தனியே செல்வதா? ஆம், அதற்குள் எனக்கு திருமணம் செய்து வைக்க என் தாய் ஆசைப்படுகிறாள். எனக்கு துணையாக என்னை மணப்பவர் வருவார் என்ற தைரியம் என் தாய்க்கு. ரத்னதேவி சொல்வதை கேட்டு விஷ்ணுதேவன் திடுக்கிட்டான். என்ன சொல்கிறாய் தேவி? உன்னை மணக்கப் போகிறவர் யார்? நான் என் மனதில் இருப்பதை வெளியிட நேரம் காலம் பார்த்து கொண்டிருந்தது தவறாக போய்விட்டது.
என் மீது உனக்கு பிரியமில்லையா? என்னை பற்றி உன் தாயிடம் நீ சொல்லவில்லையா? உனக்கும் எனக்கும் ஏற்பட்டுள்ள தொடர்பு கலைக்காக மட்டும்தான் என்று நினைத்து விட்டாயா? உன் கரம் பற்ற தகுதியுடையவன் இல்லையா என்று கூறி அவள் கரத்தை தன் கரத்துடன் இணைத்து கொண்டான். என் தாயிடம் சொல்ல தகுந்த நேரம் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆனால் காஞ்சிக்கு வர உங்களால் முடியுமா? தேவி அவன் விழிகளை உற்று நோக்கினாள். விஷ்ணுதேவன் சிறிது நேரம் மௌனமாக இருந்தான். பிறகு அவள் விரல்களுடன் தன் விரல்களை பிணைத்துக்கொண்டு, தேவி, நான் கனவுகள் பல கண்டு வருகிறேன். நீயும் நானும் மனம் புரிந்து கொண்டால் இருவர் வாழ்விலும் வசந்தம் பூத்து குலுங்கும் என்று கற்பனை கோட்டைகளை கட்டினேன் என்று கூறும்பொழுது அவன் குரலில் ஏமாற்றம் பிரதிபலித்தது. உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா? தேவி கேட்டாள். முழு நம்பிக்கை இருக்கிறது தேவி. ஆனால் காஞ்சி செல்வது என்பது எளிதில் நடைபெறும் காரியமா? வாதாபியில் அதிகாரிகளுக்கு தெரிந்துவிட்டால்? கவலையுடன் கேட்டான் விஷ்ணுதேவன். என் தந்தையை நான் காணக்கூடாது என்கிறீர்களா? என் தாயின் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடாது என்கிறீர்களா? தேவி அழுத்தம் திருத்தமாக கேட்டாள். இல்லை இல்லை, அப்படி சொல்லவில்லை. பகைவர் நாட்டிற்கு நாம் சென்று திரும்ப முடியுமா என்ற கவலைதான். நமக்கு தேவசோமை உதவுவதாக கூறியிருக்கிறாள் என்று கூறிய தேவி விஷ்ணுதேவன் முகத்தில் ஏற்படும் உணர்வை கூர்ந்து நோக்கினாள். அவள் எதிர்பார்த்தது போல் விஷ்ணுதேவன் திடுக்கிட்டான். தேவசோமை, அந்த காபாலிகை பெண்ணை பற்றியா சொல்கிறாய்? ஆமாம், என் அருகில் இவ்வளவு நேரம் இருந்து பேசிக் கொண்டிருந்தாளே, அவளைத்தான் சொல்கிறேன். நீங்கள் பார்க்கவில்லையா என்று தேவி கேட்டாள். இல்லை தேவி, உன்னை நெருங்கி வரும்பொழுது நீ மட்டும்தான் இருப்பது தெரிந்தது. தேவசோமை இருந்திருந்தால் நான் வந்திருக்க மாட்டேன் என்று விஷ்ணுதேவன் கூறினான். ஏன்? தேவசுவாமியை முன்பே உங்களுக்கு தெரியுமா? அவள் என் தோழி. என்னை தேடி அவள் இங்கு வந்தாள். அவள் என்னுடன் பேசிக் கொண்டிருந்ததை நீங்கள் நிச்சயம் பார்த்திருக்க வேண்டும். அவள் உங்கள் கண்களில் படவில்லையா என்று ரத்னதேவி கேட்டாள். அங்கு விஷ்ணுதேவன் கூறிய மறுமொழியும் தேவசுவாமியை பற்றி கூறியதை கேட்ட ரத்னதேவியும் அதிர்ச்சி அடைந்தாள். அத்தியாயம் 23. காஞ்சி நகரத்துக்கு எப்படியும் செல்வது என்ற முடிவுக்கு வந்துவிட்டாள் ரத்னதேவி. தாய் அருகே அமர்ந்து தன் எண்ணத்தை தெரிவித்தாள். விஷ்ணுதேவனிடம் தனக்கு மலர்ந்துள்ள காதலையும் விவரித்தாள். மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்த ரத்னதேவியின் தாய் அழுத்தம் திருத்தமாக கூறினாள். தேவி, நீ காஞ்சிக்கு செல்வதில் எனக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனால் நீ காதலிக்கும் குழல் கலைஞரை மறந்துவிடு. ரத்னதேவி அதிர்ச்சி அடைந்தாள். தன் காதலுக்கு தாயின் வாழ்த்து கிடைக்கும், நல்ல ஆசையுடன் தன்னை வழியனுப்பி வைப்பாள் என்று எண்ணினாள். தனியே காஞ்சி மாநகர் செல்ல தடை விதிப்பாள் என்று எண்ணினாள். சில நாட்களிலேயே திருமணம் முடித்து துணைக்கு கணவரையும் அழைத்து செல் என்று தெரிவிப்பாள் என எண்ணினாள். தாயின் மனப்போக்கு அவளுக்கு புரியவில்லை. விஷ்ணுதேவனை பற்றி தேவசோமை தன் தாயிடம் ஏதாவது சொல்லியிருப்பாளோ என்ற ஐயம் ஏற்பட்டது. தேவசோமையிடம் விவாதித்து விரோதித்துக் கொள்ளவும் விருப்பமில்லை. காஞ்சிக்கு செல்ல அவளுடைய துணை தேவை என்பது அவளுக்கு தெரியும். விஷ்ணுதேவனுக்கும் தேவசோமைக்கும் உள்ள பிணக்கு தன் காதலுக்கு இடையூறாக அமைந்து பல தொல்லைகளை ஏற்படுத்திவிடுமோ என்று அஞ்சினாள். தாயின் மனத்தை மாற்ற விரும்பி சற்று அமைதியுடனும் அன்புடனும், அம்மா, தங்களை காபாலிகை பெண் சந்தித்தாளா என்று கேட்டாள். ஆமாம், இப்பொழுது சில நாட்களாக தினமும் என்னை வந்து பார்க்கிறாள். என் உடல் நலம் பெற சிவபெருமானை துதிக்கிறாள். அவள் தந்த மூலிகையால் என் உடல் நோய் சிறிது குறைந்திருக்கிறது. அவள் நல்ல பெண். பாவம், ஊர் நாடு என்று ஓரிடம் தங்காமல் அலைகிறாள். அவள் உடையும் அவள் கொள்கையும் எனக்கு பிடிக்கவில்லை. சுடுகாட்டில் நடமாடும் சிவபெருமானை அவள் நேரே காண்பதற்காக தவம் புரிவதாக சொல்கிறாள். காபாலிகர்களுக்கு தொல்லை தர தொடங்கியதால் பல்லவ அரசர்கள் மீது அவளுக்கு கடுங்கோபம். நியாயம்தானே? நம் அரசியிடம் மிகுந்த மரியாதை வைத்திருக்கிறாள். அரசியை அடிக்கடி சந்திக்கிறாள். வாதாபிக்கு மாணிக்க வினையை கொண்டு வர வேண்டும் என்பதில் அவளுக்குள்ள ஆர்வம் என்னை வியப்படை செய்தது. தாய் பேசிக்கொண்டே செல்வதை பார்த்தவுடன் தன் பேச்சு திறமையால் தேவசோமை தன் தாயை வசீகரித்து விட்டாள் என்பதை புரிந்து கொண்டாள் தேவி. விஷ்ணுதேவனை பற்றியும் அவள் சொல்லியிருப்பாள். அதனால்தான் தன் காதலை ஒப்புக்கொள்ள மறுக்கிறாள், தடுக்கிறாள். தாயிடம் அதை பற்றி கேட்டுவிட விரும்பினாள். அம்மா, காபாலிகை தேவசோமை என் உயிர் தோழி. காஞ்சி நகர் செல்ல என்னை அவள்தான் வற்புறுத்தினாள், உற்சாகப்படுத்தினாள். தானும் உடன் வருவதாக சொல்லியிருக்கிறாள் என்று பேச்சு தொடங்கினாள். தேவசோமை மிகவும் துணிவு மிக்கவள். பெண்ணாக இருந்தாலும் அவள் 100 ஆணுக்கு சமம் என்று கூறிய தாய் மெல்லிய குரலில், தேவி, அவளிடம் சூலாயுதம் இருக்கிறது. அவளுடைய தோளில் தொங்கும் பையில் அது இருக்கிறது. கூறிய முனைகளையுடைய அந்த சூலாயுதத்தை நொடியில் வேல் கம்பியில் சொருகி விடுகிறாள். இணைக்கப்பட்ட சிறு சிறு பாகங்களாக அந்த இரும்பாலான கோல் அவள் பையில் இருக்கிறது. அவள் கை நகங்கள் புலியின் நகங்கள் போல கூர்மையானவை. சடை பிடித்த கூந்தலுடனும்
அழுக்கு ஆடையுடனும் இருந்தாலும் சிரிக்கும் பொழுது அதில் குழந்தைத்தனம் இருக்கிறது. பளிச்சென்ற பற்கள், நெற்றியில் சுடலை திருநீரு, அதன் நடுவே ஒழுங்காக இடப்படாத குங்குமப்பொட்டு, விழிகளில் பயங்கரம் இருந்தாலும் அந்த பார்வையில் கனிவு இருக்கிறது. பேசும்போது பழிவாங்கும் தன்மை தெரிகிறது. தேவசாமியை தன் தாய் வர்ணிப்பதில் ரத்தின தேவிக்கு பெருமைகள் என்றாலும் இவ்வளவு நாட்கள் அவளை பற்றி புகழ்ந்து ஒரு வார்த்தை கூட சொல்லாத தாய் இப்பொழுது அங்கமாக வர்ணிக்கிறாளே, ஏன்? மேலும் தாய் தொடர்ந்தாள். தேவி, நீ காஞ்சிபுரம் செல்வதில் எனக்கு எல்லளவும் சம்மதமில்லை. தேவசாமியும் உன்னுடன் வருவது உறுதி என்றால் நீ செல்லலாம். உன் தந்தையை சந்திக்க காஞ்சி செல்வதில் எனக்கு மகிழ்ச்சி. அந்த குழலோதும் விஷ்ணு தேவனை நீ மறந்து விடுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படும் என்பதில் எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி என்று தாய் சொன்னபொழுது ரத்தின தேவிக்கு தாயிடம் கோபம் ஏற்பட்டது. அம்மா, விஷ்ணு தேவனை உங்களுக்கு முன்பே தெரியுமா? அவரிடம் உங்களுக்கு வெறுப்பு ஏற்படுவதற்கு என்ன காரணம் என்று கேட்டாள் தேவி. உன் நன்மைக்குத்தான் நான் சொல்கிறேன். விஷ்ணு தேவனை எனக்கு தெரியும். அவன் சகோதரனையும் அறிவேன். தேவசாமிக்கு அவன் பல தொல்லைகள் கொடுத்திருக்கிறான் என்று சொல்லும்பொழுது தேவி குறுக்கிட்டு, அம்மா, தேவசாமி எல்லாவற்றையும் சொல்லிவிட்டாளா? அவள் விஷ்ணு தேவனை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாள். எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கிறது. தேவசாமியையும் நான் விலக்கிட முடியாது. விஷ்ணு தேவன் மீது கொண்டுள்ள காதலையும் என்னால் மறக்க முடியாது. நீங்கள் தான் என்னை இந்த குழப்பத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று கூறும்பொழுது அவள் குரல் தழுதழுத்தது. ரத்ன தேவியின் தாய் மௌனமாக இருந்தாள். சாளுக்கிய நாட்டை விட்டு நீ பகை நாடான பல்லவ நாட்டிற்கு செல்வதென்றால் சக்கரவர்த்தியின் அனுமதியை பெற வேண்டும். நீ காஞ்சி செல்வதன் காரணம், நோக்கம் இவற்றை சக்கரவர்த்தியிடம் சொல்லிவிட்டாயா என்று கேட்டாள். நான் விரைவில் சக்கரவர்த்தியை சந்திப்பேன். அரசர் என்னை அழைக்கப் போவதாக தேவசாமி சொல்லியிருக்கிறாள் என்றாள். தொடர்ந்து தாயை சமாதானப்படுத்தும் குரலில் தன் காதலுக்கு ஆசி வழங்குமாறும் காஞ்சி செல்லும் முன்பு திருமணத்தை முடித்துக்கொண்டு தன் கணவருடன் செல்ல அனுமதிக்குமாறும் மிகவும் வேண்டினாள். தேவசாமியை கேட்டு சொல்கிறேன் என்று தாய் கூறியவுடன் ரத்தின தேவிக்கு அந்த காபாலிகை பெண்ணின் மீது ஆத்திரம் ஏற்பட்டது. உயிர் சிநேகிதி என்று எண்ணியவள் 6 உயிரை பிரித்து விடுவாள் போலிருக்கிறதே. தேவசாமி சந்தித்தாள். உனக்கு விஷ்ணு தேவனின் மீது ஏதோ கோபம், அதற்காக அவர் மீது வெறுப்பு ஏற்படுமாறு என் தாயிடம் சொல்லியிருக்கிறாயே, நியாயமா? உன் பேச்சை கேட்டு என் காதலுக்கு முட்டுக்கட்டை போடுகிறாள் என் தாய். விஷ்ணு தேவனை என்னால் மறக்க முடியாது. விஷ்ணு தேவனை மறக்கவில்லை என்றால் என் தாயிடமிருந்து நான் பிரிந்தாக வேண்டும். தாயை விட்டு விலகி தந்தையை தேடி அழைத்து வர நான் காஞ்சிக்கு செல்வதில் ஏது அவசியம் என்று தேவசாமியை நோக்கி மிகவும் ஆத்திரத்துடன் கேட்டாள். தேவசாமியிடம் வழக்கத்துக்கு மாறாக புன்சிரிப்பு எழுந்தது. அதில் விஷமத்தனம் நிறைந்திருந்தது. தேவி, உன் தந்தையை சந்தித்து அழைத்து வருவதற்காக மட்டும் நீ காஞ்சிபுரம் செல்லவில்லை. மாணிக்க வினையை கொண்டு வந்து சாளுக்கிய சக்கரவர்த்தியிடம் அளிக்கப் போகிறாய். இந்த நாட்டிற்கு நீ செய்யும் சேவை மகத்தானது. சாளுக்கிய நாட்டிற்கு வந்த மகேந்திரவர்மன் மாறுவேடத்தில் பரிவாதனை வீணையை இங்குதான் உருவாக்கினார். அந்த வீணை மீண்டும் ஒரு இடத்தில் வந்து சேர்கிறது என்றால் அது உன்னால்தான் என்பதை அறிந்து நாட்டு மக்கள் உன்னை போற்றுவார்கள். உனக்கு சிறந்த வெகுமதிகளை சாளுக்கிய அரசர் வழங்குவார். வாதாபி நகரத்தில் உன் பெருமை அந்தஸ்து மிகவும் உயர்ந்துவிடும். உன்னை மணப்பதற்கு பெரும் தனவந்தர்கள் போட்டியிடுவார்கள். விஷ்ணு தேவனை நீ மறந்துவிடு. உன் அழகில் மயங்கி அவன் உன்னை காதலிப்பது போல் நடிக்கிறான். தன் பசிக்கு உன்னை பயன்படுத்திய பிறகு உன்னை விட்டுவிடுவான். அவன் ஒரு வண்டு. அவன் காமாந்தகன். அது மட்டுமின்றி அவனுக்கு பார்வை கோளாறு, கொடிய நோய் ஒன்று அவனை பற்றியிருக்கிறது. இன்னும் சிறிது நாட்களில் அவன் விழிகளை இழந்து விடுவான். நான் வணங்கும் கபாலீஸ்வரன் அவனை தண்டித்து விடுவான். தேவசாமியின் பேச்சு ரத்ன தேவிக்கு கோபம் பொங்கி வர செய்தது. நிறுத்து தேவசாமி, உன் அவதூறு நிறைந்த பேச்சை இனி ஒரு நொடி கூட நான் கேட்க மாட்டேன். விஷ்ணு தேவன் விழிகள் இழந்தால் நான் அவருக்கு விழியாயிருப்பேன். அவர் குழலோசியை கேட்டு என் வாழ்நாளை கழிப்பேன். அவர் கரங்களை பொன் போல பாதுகாப்பேன். நான் ஒரு உறுதியான முடிவுக்கு வந்துவிட்டேன். நான் விஷ்ணு தேவனை மனம் புரிந்து கொள்வேன். காஞ்சிபுரமும் செல்வேன் என்று உறுதியாக கூறினாள். தேவசாமி தலையை அசைத்தவாறு சிரித்தாள். என் அருமை தோழி ரத்ன தேவி, உன் உறுதியை நான் பாராட்டுகிறேன். நீ யாரை வேண்டுமானாலும் மணந்து கொள். உன் தலைவிதியை மாற்ற என்னால முடியாது. அரச மாளிகை நின்று உனக்கு அழைப்பு வரும். காஞ்சி செல்ல அவர்கள் உனக்கு உதவுவார்கள். நான் உன்னுடன் காஞ்சிக்கு வரப்போவதில்லை என்றாள். தேவசாமி கூறியது கேட்டு தேவி திடுக்கிட்டாள். தேவசாமியின் உதவி இல்லாமல் காஞ்சி பயணம் பெரும் தொல்லைகளை தரும் என்ற கவலை அவளை சூழ்ந்தது. அத்தியாயம் 24. காபாலிகை தேவசாமி சாளுக்கிய அரசி லோகமாதேவியை சந்திக்க வந்தபொழுது சாளுக்கிய அரசர் விக்ரமாதித்தனும் அங்கு வீற்றிருந்தார். சாளுக்கிய சக்கரவர்த்தியுடன் அந்தரங்கமாக பேசிக் கொண்டிருக்கும் வேளையில் நான் வந்துவிட்டேன். மன்னித்துக் கொள்ளுங்கள்.
பிறகு வருகிறேன் என்று கூறி புறப்பட எத்தனைத்த காபாலிகையை லோகமாதேவி போக வேண்டாம் என்று சைகை செய்தாள். காபாலிகையிடம் அரசு லட்சணை இருந்ததால் மாளிகைக்குள் எந்த நேரத்திலும் அவளால் நுழைய முடிந்தது. அரசியின் அபிமானத்தை பெற்றுவிட்டவள் என்பதை புரிந்து கொண்டதால் காவலர்கள் தேவசோமியை தடுப்பதில்லை. தேவசோமியின் தோற்றமும் ஒருவருக்கும் பயப்படாத பேச்சும் அவளிடம் நெருங்கவே ஒருவருக்கும் துணிவில்லை. மிகவும் அபூர்வமாகிவிட்ட காபாலிக சமயத்தினர்களின் நடவடிக்கைகள் அச்சத்தை அளித்தது. காபாலிக சமயத்தை சேர்ந்த பெண்கள் சாளுக்கிய நாட்டில் வேறு ஒருவரும் அப்பொழுது இல்லாததால் கொடிய நாகம் என்று அவளை வர்ணித்தனர். மந்திர தந்திரம் அறிந்தவள் தேவசோமை என்று அஞ்சி அவளை நெருங்கவே பயந்தனர். இறைவன் எங்கெல்லாம் அழகி வைத்திருக்கிறார் பார்த்தாயா என்று விக்ரமாதித்தன் லோகமாதேவியிடம் கேட்டிருக்கிறார். காலம் நேரம் பாராமல் அலைகிறாள், கிடைத்ததை உண்கிறாள், கல்லிலும் தரையிலும் படுத்து உறங்குகிறாள். நாம் அணுகவே அச்சப்படும் சுடுகாடிலேயே திரிகிறாள். அப்படி இருந்தும் அவள் எழில் குறையவில்லை, மேனி வாடவில்லை. அந்த ரகசியம் புரியவில்லை என்று லோகமாதேவியும் வியப்புடன் கூறியிருக்கிறாள் அரசரிடம். மேலும் அவள் கவலையுடன் சொன்னாள், அழகுள்ள ஒரு பெண் துணையின்றி தனியே எவ்வாறு நாட்டில் நடமாட முடிகிறது? விக்ரமாதித்தன் பெரிதாக சிரித்தார். அழகாய் இருந்தால் சாளுக்கிய நாட்டில் ஆபத்து என்றா சொல்கிறாய்? காமுகர்கள் எந்த நாட்டிலும் இருக்கிறார்கள். செல்வாக்கு மிகுந்தவர்களாகவும் அவர்கள் இருந்துவிட்டால் பெண்கள் அவர்களிடமிருந்து தப்ப முடியாது. அந்த தீச்செயல்கள் அரண்மனைக்கு வேண்டப்பட்டவர்களிடமிருந்து தொடங்குகிறது என்று லோகமாதேவி கூறினாள். விக்ரமாதித்தன் சிரித்தார். அரசன் காமுகனாக இருந்தால் மக்களும் அப்படி இருப்பதில் துணிவு கொள்கிறார்கள். தேவிக்கு என்னை பற்றி தெரியும் என்றார் கண் சிமிட்டியவாறு. அதை கவனித்த லோகமாதேவி, நம் நாட்டை பொறுத்தவரை பெண்களுக்கு எந்த துன்பமும் நேராது என்று சமாதானமாக கூற விரும்பிய அரசரை நோக்கி சற்று கடுமையான குரலில், நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். எவ்வளவோ ஏழை பெண்கள் தங்களுக்கு ஏற்பட்ட அவமானத்தை வெளியே சொல்ல முடியாமல் நொந்து நொந்து மாய்ந்து போயிருக்கிறார்கள். உங்கள் கவனத்திற்கு அவை வராமல் போயிருக்கலாம். அவர்கள் அழுத கண்ணீர் நம்மை சும்மா விடாது என்றாள். இன்று அரசியின் மனதில் ஏதோ ஒரு சம்பவம் நினைவுக்கு வந்திருக்க வேண்டும். அதனால தான் கோபத்துடன் பேசுகிறாள் என்ற முடிவுக்கு வந்த விக்ரமாதித்தன் தேவியின் தோளை தழுவி மெல்ல தன் பக்கமாக அணைத்து, லோகமாதேவி, திடீரென்று நாட்டு மக்கள் ஏழைகள் என்று என்னென்னவோ பேசுகிறாயே, அவர்களுக்கு என்ன நேர்ந்துவிட்டது? நம் நாட்டில் எந்த பெண்ணுக்கு கொடியவர்களால் தொல்லை ஏற்பட்டது? என் கவனத்துக்கு வந்திருந்தால் நான் குற்றவாளியை தண்டிக்காமல் இருந்திருப்பேனா? நீ அறிந்திருந்தால் நீயே நடவடிக்கை எடுத்திருக்கலாம், அல்லது என்னிடம் தெரிவித்திருக்கலாம். லோகமாதேவி சொன்னாள். காபாலிக்கு தேவசோமை தனக்கு ஏற்பட்ட துன்பத்தை என்னிடம் முறையிட்டாள். ஓ, பல்லவ நாட்டில் அவளுக்கு அவள் சேர்ந்திருக்கும் காபாலிக்கத்திற்கு இடர்பாடு ஏற்பட்டது. காபாலிகர்கள், பைரவர்கள், சமணர்கள், பௌத்தர்கள் என்ற அனைவரையும் அங்கே தலை தூக்காமல் செய்துவிட்டார்கள். நாம் அவ்வாறு செய்தோமா என்று விக்ரமாதித்தன் கேட்டார். ஆனால் தேவசோமைக்கு நம் நாட்டில்தான் தொல்லை ஏற்பட்டது பிரபு. தேவசோமையிடம் முறைகேடாக நடக்கவும் ஒருவன் துணிந்தானா தேவி? தேவசோமையாக அவள் இருந்ததால் தான் அவள் பிழைத்தாள். மற்ற பெண்களாக இருந்தால் காமுகனின் பசிக்கு பலியாகி இருப்பாள். அந்த கயவன் இன்றும் நம் நாட்டில் உலவுகிறானாம். அரசி இவ்வாறு கூறியதும் விக்ரமாதித்தன் நிமிர்ந்து உட்கார்ந்து, யார் அந்த கொடியவன்? சொல், இப்பொழுதே அவனை தேடிப்பிடித்து தண்டனை அளிக்கிறேன் என்றார் சற்று கோபத்துடன். சந்திரதத்தன் என்று பெயர் குறிப்பிட்டு தேவசோமை சொல்லியிருக்கிறாள். தேவசோமை பல்லவ நாட்டிலிருந்து வாதாபிக்கு வந்து சேர்ந்தாள். அவளை மணக்க இருந்தவன் காஞ்சியிலேயே தங்கிவிட்டான். அவனுக்கு காபாலிக்க சமயத்தில் பற்றில்லை. தேவசோமை தனியாக வாதாபியில் அலைவதை பார்த்த சந்திரதத்தன் அவளை அடைய திட்டமிட்டான். நமது அரண்மனை பாடகன் குழலுதும் விஷ்ணுதேவன் பொய் சொல்லி ஏமாற்றி தேவசோமையுடன் பழக செய்திருக்கிறான். அதற்காக காபாலிகர்கள் போல் நடையுடை பாவனைகளை கற்றுக் கொடுத்தான் விஷ்ணுதேவன். அவர்களுடைய கபட எண்ணம் அறியாமல் தேவசோமை பழகினாள். சாளுக்கிய நாட்டில் காபாலிகத்தை பரப்ப வேண்டும் எனும் துடிப்புடன் தேவசோமை செயலாற்றியதால் சந்திரதத்தனின் சூழ்ச்சியை அறியவில்லை. அரசி விவரித்து வருவதை கேட்டுக்கொண்டிருந்த விக்ரமாதித்தன் குறுக்கிட்டு, மீதி கதையை நான் சொல்லிவிடுகிறேன் என்று பேச முற்பட்ட பொழுது அரசி சற்று கோபத்துடன், கதை என்றா சொல்கிறீர்கள்? காபாலிகை விவரித்தவை கதை கற்பனை அல்ல, உண்மை நிகழ்ச்சி. அவள் பொய் சொல்ல மாட்டாள் என்றாள். விக்ரமாதித்தன் அரசியை சமாதானப்படுத்தி, கேட்ட செய்தியை நீ விவரித்த விதம் கதை போல் இருந்தது, அதனால் கதை என்றேன். கதையின் முடிவு இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பது தெரிந்த விஷயம்தானே. ஒரு நாள் காபாலிகை உண்மையை அறிந்தாள், பொங்கி எழுந்தாள், பெண் புலி என சீறினாள், அப்படித்தானே என்று தேவியை அணைத்தவாறு சொன்னார். இல்லை இல்லை, தேவசோமையை கல்யாணம் செய்து கொள்ள காத்திருக்கும் அவள் காதலன் காஞ்சியில் இருந்தான்.
அவனை சந்திக்க காஞ்சி போக விரும்பிய தேவசோமை சந்திரதச்சனிடமிருந்து தப்பிக்க விரும்பி வேறு எங்கோ சென்று விட்டாள். சில ஆண்டுகள் கழித்து இப்பொழுது வாதாபிக்கு வந்திருக்கிறாள். சந்திரதத்தன் மீண்டும் தொல்லை கொடுக்க மாட்டான் என்பது என்ன நிச்சயம்? அரசி கேட்டாள். இவை நடந்த சில நாட்களுக்கு பிறகு அரசியை சந்திக்க தேவசோமை வந்தபொழுது விக்ரமாதித்தன் கேட்டான், தேவசோமை இப்பொழுது எதற்கு வந்திருக்கிறாள்? மாணிக்கவினியை கொண்டு வர ரத்னதேவியை காஞ்சிக்கு அனுப்ப ஏற்பாடு செய்வதாக தேவசோமை கூறியிருந்தாள். அதை பற்றி பேச வந்திருக்கலாம். பல்லவ நாட்டிற்கு தனியே ஒரு பெண் செல்வது என்றால் நமது அனுமதியும் பாதுகாப்பும் இல்லாமல் முடியுமா என்றாள் அரசி. விக்ரமாதித்தன் சிறிது யோசித்தார். முன்பே காஞ்சி சென்ற சாலினி அங்கேயே ஐக்கியமாகிவிட்டாள். இதுபோல் நமது கலைஞர்கள் நமக்கு உதவும் எண்ணத்துடன் அங்கு சென்று அங்கு தங்கிவிடுவதால் நமக்கு நஷ்டம்தானே. பல்லவ நாட்டிலிருந்து சிற்பிகளை அழைத்து வர மிகுந்த பிரயாசி எடுத்தோம். இப்பொழுது இங்குள்ள நாட்டிய கலைஞர்களை அங்கு அனுப்புவது சரியென தோன்றவில்லை. தேவசோமையிடம் விக்ரமாதித்தன் சில கேள்விகளை கேட்டார். பிறகு ரத்னதேவி காஞ்சி செல்லக்கூடாது என்று அவளிடம் தெளிவாக கூறிவிட்டார். மாணிக்கவினியை கொண்டு வரும் பொறுப்பை தேவசோமையை ஏற்க வேண்டும் என்று உறுதியாக கூறிவிட்டார். சாளுக்கிய அரசரிடமிருந்து ரத்னதேவிக்கு அழைப்பு வந்தது. காஞ்சி செல்வதை குறித்து கட்டளையிட அரசர் அழைக்கிறார் என்ற எண்ணத்தில் அவள் மாளிகைக்கு சென்றாள். ஆனால் அங்கு நிகழ்ந்ததோ வேறு. ரத்னதேவி காஞ்சிக்கு செல்வதை சாளுக்கிய அரசர் ஏற்கவில்லை. செல்லக்கூடாது என்று கண்டிப்பாக தடுத்துவிட்டார். தன் தந்தையை எப்படியாவது சந்திக்க வேண்டும் எனும் ஆர்வம் ரத்னதேவிக்கு மிகுந்தது. எடுத்த முயற்சி நின்று பின்வாங்கக்கூடாது என்று ரத்னதேவி அரசரின் கட்டளையை மீறி புறப்பட்டாள். தேவசோமை காஞ்சிக்கு செல்வதே சந்திரதத்தன் அறிந்தான். விஷ்ணு தேவனின் உதவியை அவன் நாடினான். அத்தியாயம் 25. ரத்னதேவியின் வருகைக்காக மாலப்பிரபா நதிக்கரை மண்டபத்தில் காபாலிக்கு தேவசோமை காத்திருந்தாள். பொழுது சாய்ந்து இரவு வந்தது. கரிய வானத்தில் நட்சத்திரங்கள் மின்னின. பஞ்சமி சந்திரன் மெல்ல மெல்ல வானத்தை இறங்கிக் கொண்டிருந்தான். தேவியை எதிர்பார்த்து காத்திருந்த தேவசோமையின் விழிகள் சோர்ந்தன. உறக்கமும் பசியும் அவளை வேதனைப்படுத்தின. காலை உணவுக்காக கையில் கொண்டு வந்திருந்த உணவு மூட்டையை அவிழ்த்து தன் பங்கை அள்ளி போட்டுக் கொண்டாள். படி இறங்கி சலசலவென்று ஓடும் ஆற்று நீரில் வேண்டிய மட்டும் பருக்கினாள். தூக்கத்தை கலைக்க முகத்தில் நீரை அள்ளி தெளித்துக் கொண்டாள். மீண்டும் ஆற்றங்கரை மண்டபத்தினையில் அமர்ந்து கொண்டாள். விடியற்காலை குளிர்ந்த காற்று அவளை தாளாட்டியது. சற்று கண்ணயர்ந்தாள். அருகே யாரோ அமர்ந்திருப்பது போல் தோன்றவே திடுக்கிட்டு விழித்தாள். சந்திரதத்தன் அவள் அருகே நெருங்கி அமர்ந்திருந்தான். கரத்தை மெல்ல தொட்டான். நீயா என்று சீறினாள். சந்திரதத்தனின் பளிச்சென்ற பல்வரிசை தெரிந்தது. தேவசோமை, நீ காஞ்சிக்கு போக வேண்டாம். நாம் இங்கே இருப்போம். வாதாபி பிடிக்கவில்லை என்றால் நாம் இருவரும் வேறு எங்காவது சென்று விடுவோம் என்று குழைந்தான். தேவசோமைக்கு ஏற்பட்ட கோபத்திற்கு அளவில்லை. பெண் புலியென சீறினாள். சீ, தள்ளிப்போ. என் அருகே நெருங்க உனக்கு துணிவு எப்படி வந்தது? இன்னும் கோபம் தீரவில்லையா தேவசோமை? உன் தோழி ரத்னதேவி என்னை பற்றி நிறைய சொல்லியிருப்பாளே, சமாதானப்படுத்தவில்லையா? நான் உன்னை உண்மையிலேயே காதலிக்கிறேன். சந்திரதத்தன் நெருங்கினான். காபாலிகை துள்ளி எழுந்தாள். எனக்கு தீங்கு விளைவித்தது போல் என் அருமை தோழி ரத்னதேவியையும் விஷ்ணுதேவன் ஏமாற்ற முயல்கிறான். இனி அவள் வாதாபியில் இருக்க மாட்டாள். அவளும் நானும் காஞ்சிக்கு செல்கிறோம். தன் தந்தையை அவள் விடுவிக்கப் போகிறாள். அவள் வருகைக்காக காத்திருக்கிறேன். அவள் எங்கே? நீ ஏன் வந்தாய்? அவள் குரலில் பொங்கிய கோபம் எளிதில் தணிவதாக தெரியவில்லை. சந்திரதத்தன் சிரித்தான். காமமும் கபடமும் பின்னிய குரலில் அவள் வரமாட்டாள் என்றான். ஏன் வரமாட்டாள்? அவளை யாரும் தடுக்க முடியாது. காஞ்சி செல்வதில் அவள் மிகுந்த ஆவலுடன் இருக்கிறாள். தேவசோமை பரபரப்புடன் பேசினாள். அவள் வரமாட்டாள். அவள் விஷ்ணு தேவனுடன் தங்கியிருக்கிறாள். மீண்டும் சந்திரதத்தன் சிரித்தான். என் வாழ்க்கையில் நீ குறுக்கிட்டது போல் ரத்னதேவி வாழ்க்கையில் நீ குறுக்கிட்டு சதி செய்கிறாயா? இல்லை, உன்னை நான் விரும்பினேன். உனக்காக நான் மதம் மாறினேன். ஆனால் உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்கொண்டாய். அவன் கூறுவதை காதில் கேளாதவள் போல் ரத்னதேவியின் மனதை கலைக்காதே. பெண்களுடன் விளையாடாதே. தேவசோமை ஆத்திரம் கொப்பளிக்க பேசினாள். உன்னைப் போல ரத்னதேவி யாருக்கும் அடங்காதவள் அல்ல. சுடுகாட்டு பெய்தனம் உன்னை பிடித்து கொண்டது. அவள் தன் தாய் சொல்லை தட்டமாட்டாள். உனக்கு தெரியுமா, சாளுக்கிய மாமன்னர் காஞ்சி போகக்கூடாது என்று உத்தரவிட்டுள்ளார். அவள் புறப்படும் பொழுது வீரர்கள் அவளை அரசரிடம் அழைத்து சென்றனர். வீணாக அவளுக்காக இங்கே காத்திருக்காதே. வா, நாம் இன்பமாக வாழலாம். பொய் சொல்கிறாய். மாணிக்கவினியை கொண்டு வர
ரத்னதேவி காஞ்சிக்கு என்னுடன் வருவதாக உறுதியளித்திருக்கிறாள். தன்னுடன் வருமாறு என்னை வற்புறுத்தி இருக்கிறாள். அவள் வரமாட்டாள். விஷ்ணு தேவனுடன் அவள் நேற்று இரவு உல்லாசமாக இருந்தாள். வாழ்க்கையை புரிந்து கொண்டவள் உன் தோழி. இன்பத்தை அனுபவிக்கும் இள வயதில் உன்னைப் போல் காடு மலையெல்லாம் அலைய மாட்டாள். தேவசோமை, நான் சொல்வதை கேள். இன்னும் 10 நாட்களில் நாம் இங்கிருந்து இன்னும் வடக்கே சென்று விடுவோம். நீ விரும்புவது போல் உஜ்ஜயினி செல்வோம். பௌர்ணமி நாளில் மனித சஞ்சாரமற்ற இடத்தில் பூர்ண இன்பம் அனுபவிப்போம். சாகும் வரை நீயும் நானும் இணை பிரியாதிருப்போம். மாணிக்கி வீணையை தேடி வீணை அலையாதே. நாம் புதிதாக வீணையை செய்வோம், மீட்டுவோம், இன்பநாதம் எழுப்புவோம். வா வா, இன்னும் இருள் பிரியவில்லை. இங்கேயே இந்த மண்டபத்தில். சந்திரதத்தன் தேவசாமியை தாவி அணைக்க முயன்றான். கணத்தில் அவள் விலக்கிக் கொண்டாள். தடுமாறி விழுந்த சந்திரதத்தனை தன் வலது காலால் எட்டி உதைத்தாள். இமைக்கும் நேரத்தில் தன் பையில் நின்று சூலாயுதத்தை எடுத்து பூட்டி கடுங்கோபத்துடன் அவன் மீது பாய முயன்றாள். அவள் தள்ளிய வேகத்தில் நிலை தடுமாறிய சந்திரதத்தன் படிக்கட்டு அருகே விழுந்தான். தனியாத கோபத்துடன் ரீங்காரமிட்டு அவள், ஏய், உன்னை சும்மா விட மாட்டேன், உன் குடலை கிழித்து ரத்தம் குடிக்காமல் உறங்க மாட்டேன் என்று பாய்ந்து ஓடினாள். அதற்குள் அவன் படிக்கட்டுகளில் உருண்டு உருண்டு ஆற்று நீர் செந்நிறமாக காட்சியளித்தது. ஒழுந்தாயா மோசக்காரா என்று முணுமுணுத்த தேவசோமை சூலாயுதத்தை கையில் ஏந்தியபடி விரைந்தாள். வாதாபி எல்லை வரையில் ஓட்டமும் நடையுமாக சென்றாள். பொழுது புலர்ந்து மெல்லிய இருள் விலகுவதற்கு வழி தேடிக் கொண்டிருந்த வேளையில் அவளுடைய தோற்றத்தை பார்த்த சிலர் நடுங்கி ஓட்டம் பிடித்தனர். வெயில் ஏறியது. களைப்பு மிகுதியால் வழியில் ஓர் மரத்தடியில் இலைப்பாரினாள். அவளுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சி மெல்ல குறைந்தது. சற்று உறங்கினால் களைப்பு நீங்கும் என எண்ணினாள். விழித்தெழுந்த பொழுது வெயில் குறைய தொடங்கியது. தன்னிடம் மீதமிருந்த சோற்று மூட்டை நின்று 2 கவளம் மட்டும் உண்டு நிறைய தண்ணீர் குடித்து களைப்பு நீங்கியவளாக நடக்கத் தொடங்கினாள். காஞ்சி செல்லும் பாதை அவளுக்கு புதியதன்று. மீண்டும் காஞ்சியை அடைந்துவிட வேண்டும் என்ற வேகம், ரத்னதேவி உடன் வராமல் ஏமாற்றி விட்டாளே என்ற கோபம் இருந்தாலும் வாதாபியில் அவளுக்கு ஏதோ நேர்ந்திருக்க வேண்டும் என்று எண்ணினாள். மிக விரைவில் காஞ்சி மீது சாளுக்கியர்கள் படையெடுத்து பல்லவ நாட்டை அழித்துவிட செய்ய வேண்டும் என்ற ஆக்ரோஷமும் தன் காதலனுடன் சேர வேண்டும் என்ற ஆசையும் சேர அவள் பறந்து சென்றாள் என்று கூட சொல்லலாம். மாலப்பிரபா நதிக்கரையில் சந்திரதத்தன் இரத்த வெள்ளத்தில் கிடந்த செய்தி வாதாபி எங்கும் பரவியது. தேவசோமை சூலாயுதத்தால் குத்தி கொன்றுவிட்டாள் என்றும் பேசிக்கொண்டனர். அரசர் செவிக்கும் எட்டியது. அவர் அதிகாரிகளை அனுப்பி நடந்த நிகழ்ச்சியை ஆராய்ந்து வருமாறு கட்டளையிட்டார். சந்திரதத்தன் உடலில் சூலாயுதம் தாக்கியதற்கான அடையாளம் ஏதுமில்லை என்று ஆராய்ந்து அதிகாரிகள் முடிவு செய்தனர். சாளுக்கிய மன்னர் தேவியிடம் நடந்த நிகழ்ச்சியை விவரித்தார். அவன் தானே தேவசோமைக்கு தொந்தரவு தந்தவன் என்று கேட்டார். தேவியோ ஆம் என்று தலையசித்து தெய்வம் தண்டனை வழங்கிவிட்டது என்றாள். நம் கட்டளையின்படி ரத்னதேவி காஞ்சிக்கு செல்லவில்லை என்று கூறி சற்று நிறுத்திய பிறகு தேவசோமை காஞ்சிக்கு சென்றுவிட்ட செய்தி கிடைத்திருக்கிறது. மாணிக்க வினையை நம் நாட்டிற்கு கொண்டு சேர்த்துவிட வேண்டும் என்ற ஆவல் அவளுக்கு மிக அதிகம். முதலில் அவள் என்னை சந்தித்த அன்று என்ன சொன்னால் தெரியுமா? நான் மாலப்பிரபா நதிக்கரையில் பெரிய கோவில் ஒன்றை கட்டப்போகிறேனாம். நீங்கள் காஞ்சி மீது படையெடுத்து சென்று பல்லவர்களை வென்று வரப் போகிறீர்களாம். அவள் முக்காலம் உணர்ந்தவளாய் இருப்பாளோ என்று தெரியவில்லை. காஞ்சிக்கு சென்று பல ரகசிய செய்திகளை சொல்லி அனுப்புவதாக உறுதியளித்திருக்கிறாள் என்று தேவி மிக பெருமையுடன் கூறினாள். விக்ரமாதித்தன் மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்தார். இங்கே மற்றொரு வினியை செய்து கொள்ள முடியும் என்றாலும் மகேந்திரன் கண்டுபிடித்த அந்த அற்புத வினியை கொண்டு வர வேண்டும். நந்திவர்மனை தலைகுனிய வைக்க வேண்டும். அதுவே இந்த படையெடுப்பின் நோக்கம். மாணிக்க வினை இருப்பிடத்தை அறிந்து கொள்வதற்காக மட்டும் அவள் செல்கிறாள். அவளுடைய காதலனை சந்திக்கவும் செல்கிறாள் என்று கூறி மெல்ல நகைத்தார் சக்கரவர்த்தி. பிறகு, தேவி, காஞ்சி படையெடுப்பு திட்டத்தை நாம் மிக ரகசியமாக பாதுகாக்க வேண்டும். பெருமையா கூட ஒருவரிடமும் சொல்லிவிடாதே என்றார். காபாலிக்கு தேவசோமை காடு மலை கடந்தாள். கோதாவரி, கிருஷ்ணை போன்ற பெரும் நதிகளை கடந்தாள். வானத்தில் 3 பௌர்ணமிகளையும் 2-3 அமாவாசைகளையும் கண்டாள். அவள் காஞ்சி மாநகரை அடையும் பொழுது பௌர்ணமி நாள் நெருங்கிக் கொண்டிருந்தது. நேராக காஞ்சி கோட்டைக்குள் நுழைந்துவிடவில்லை. தன்னை அடையாளம் கண்டு சிறையில் அடைத்து தண்டனை வழங்கிவிடுவார்கள் என்ற பயம் அவளுள் இருந்தது. வேகவதி ஆற்றங்கரையில் அவள் நலன் விரும்பும் கொல்லர் ஒருவர் இருக்கிறார். சூலாயுதத்தை கூர்மையாக்கிக் கொள்ள அவள் செல்வது வழக்கம். இப்பொழுது அவர் இருக்கிறாரோ என்ற சந்தேகத்துடன் அவர் வீட்டின் முன்பக்கமாக சென்று ஐயா என்று அழைத்தாள். சந்தடி இல்லை. மீண்டும் குரல் கொடுத்தாள். யாரது என்று குரல் கொடுத்து கொண்டே நடுத்தர வயதுடைய இளைஞன் வெளியே வந்தான். அவனைத் தொடர்ந்து அவன் மனைவி வெளியே வந்தாள்.
அவள் தேவசுவாமியை அடையாளம் கண்டுகொண்டு தன் கணவன் காதருகே முணுமுணுத்தாள். ஓ என்றவன் தேவசுவாமி அருகே வந்து, தேவசுவாமியா, காபாலிகி பெண்ணே, எங்கே நீண்ட நாட்களாக காணவில்லை? பல்லவ அரசரின் அதிகாரிகளுக்கு பயந்து ஓடிப்போய் விட்டாயா? என் தந்தை உன்னை பல நாட்கள் எதிர்பார்த்து உன்னை பற்றி கேட்டுக்கொண்டிருந்தார். முன்பு நடுநிசி பிசாசு போல் நீ வருவாயே என்றான், பழைய சம்பவங்களை நினைவுபடுத்திக் கொண்டு. தேவசோமை அந்த மங்கிய ஒளியில் அவனை ஏறிட்டு பார்த்தாள். உன் தந்தை இப்பொழுது இல்லையா என்று கேட்கும்பொழுது அவள் குரல் தழுதழுத்தது. அத்தியாயம் 26. தேவசோமை அன்று இரவு கொல்லர் வீட்டு திரையிலேயே தங்கினாள். இதுவரை அவள் அத்தகைய சோர்வையும் களைப்பையும் அடைந்ததில்லை. பல கால தொலைவு நடந்து வந்ததால் களைப்பு. அவள் தேடி வந்த கொல்லர் இறந்துவிட்டார் என்பதை கேட்டவுடன் சோர்வு. அவருடைய உதவியை மலை போல் நம்பி அவள் அங்கு வந்தாள். அவர் மகன் பூபதிக்கு அரசியல் ஈடுபாடு கிடையாது. தானுண்டு தன் வேலையுண்டு என்றிருப்பவன். மறுநாள் காலை அவனிடம் விடைபெற்றுக் கொள்ள வந்தாள். ஒரே ஒரு செய்தியாவது சொல்ல முடியுமா தம்பி என்று தேவசோமை கேட்டாள். இப்பொழுது நாட்டின் நிலைமை எப்படி இருக்கிறது? அவன் சிரித்தான். நாட்டின் நிலைமை எனக்கு தெரியாது, என் நிலைமை பற்றி கேளுங்கள். இவ்வளவு நாள் உலைக்கூடத்தில் சாம்பல் நிறைந்திருந்தது. இப்பொழுது 2 நாட்களாக கொஞ்சம் வேலை வந்திருக்கிறது. செந்நீர தணல் ஒளி வீசுகிறது. சக்கரத்தை சுற்றி உலைக்கு காற்று ஊதுவதும் பழுக்க காய்ச்சுவதும் சம்மட்டி கொண்டு அடிப்பதுமாக இப்பொழுது சுறுசுறுப்பு மிகுந்திருக்கிறது. உதவிக்கு தக்கவர்கள் கிடைக்காததான் கவலையாக இருக்கிறது என்றான். தேவசோமை நிமிர்ந்து உட்கார்ந்து அவன் சொல்வதை ஆர்வத்துடன் கேட்டாள். இப்பொழுது வேலை வந்திருக்கிறதா? வேலை வந்திருக்கிறதா? தம்பி, என்னென்ன கருவிகள் செய்கிறாய்? கேட்டுவிட்டு செய்தி அறிய அவனை கூர்ந்து நோக்கினாள். தாழ்பால், பூட்டு, பாக்கு வெட்டி, மண்வெட்டி என்று சிரித்துவிட்டான். தேவசோமைக்கு ஏமாற்றமாக இருந்தது. தன்னை அவன் ஏமாற்றுகிறானோ என்றும் தோன்றியது. ஆனால் தேவசோமையை மாட்டுக்கொட்டிலுக்கு பின்புறம் இருந்த குடிசைக்கு அழைத்து சென்றான். அங்கே வேல், வாள் என போர்க்கருவிகள் ஏராளமாக செய்து அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. சாணை பிடிக்க வேண்டிய நிலையில் அவை அமைதியாக அங்கு கிடந்தன. தேவசோமை திடுக்கிட்டாள். திடீரென்று இவ்வளோ வாள்களுக்கும் வேல்களுக்கும் இப்பொழுது அவசியம் எதற்கு என்று கேட்டாள். போர் வரப்போகிறதாம். யாருக்கும் யாருக்கும் தெரியாது. எதிரிகளுடன் சண்டை ஏற்பட போகிறது என்று சொல்கிறார்கள். யார் எதிரிகள்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் அப்பா இருந்தால் சொல்வார். நீங்கள் வரும்பொழுது நேரம் போவது தெரியாமல் பேசுவார். எனக்கு வெட்டி பேச்சில் நம்பிக்கை இல்லை. தேவசோமை அந்த இடத்தை சுற்றி வந்தாள். நூற்றுக்கணக்கான வேல்களும் கேடயங்களும் இருந்தன. ரகசியமாக அங்கே சேமித்து வைக்கப்பட்டிருப்பது போல் தோன்றியது. இப்பொழுது அவன் மனைவி பைரவி அங்கு வந்து சேர்ந்தாள். காலையிலிருந்து உணவு ஏதும் அருந்தாமல் தேவசோமை புறப்படுகிறாளே என்ற கவலை அவளுக்கு. அருகே வந்து நின்ற பைரவியை தேவசோமை அடிமுதல் முடிவரை பார்த்தாள். அழகாக இருக்கிறாள் என்று சொல்லிக்கொண்டாள். அழகுக்கு ஏற்ற உடல்கட்டு. உன் பெயர் என்ன என்று அவள் தோளை தொட்டு தேவசோமை கேட்டாள். அவள் சொன்னவுடன், கிட்டத்தட்ட எனக்கு பிடித்தமான பெயர். பைரவி, நீ யாரை வணங்குகிறாய் என்று கேட்டாள். பைரவி உடனே மறுமொழி கூறாமல் ஒரு கணம் திகைத்து தன் கணவரை சுட்டிக்காட்டி, இவரைத்தான் என்றாள். மூவரும் சிரித்தனர். பதிக்கு ஏற்ற சதிதான். ஒற்றுமையாக நீங்கள் வாழ்வதைக் கண்டு எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்றாள் தேவசோமை. இல்லை என்று தலையசைத்தாள் பைரவி. ஒற்றுமை இல்லை தாயே. இவர் போக்கு இப்பொழுதெல்லாம் எனக்கு பிடிக்கவில்லை என்று கூறி கணவனை உற்று நோக்கினாள். அவன் ஏதோ சொல்ல வாய் எடுத்தான். இதோ பாருங்கள், இங்கே நின்று பேசிக் கொண்டிருக்க வேண்டாம். வீட்டு தேடி வந்திருக்கும் காபாலிக்கு உணவு படைக்காமல் என்ன பேச்சு? எனக்கு பசிக்கிறது. வீட்டிற்கு உள்ளே சென்று போய் பேசுவோம். அதற்குள் சித்திரமாயன் வந்து விடுவார் என்றாள். சித்திரமாயன்? ஒருமுறை அந்த பெயரை உச்சரித்தாள் தேவசோமை. சித்திரமாயன் இங்கு வருவாரா? இன்று வருவாரா என்று ஆவலுடன் கேட்டாள். இங்கு வருவார், இன்றும் வருவார், என்றும் வருவார். இவரை போல் ஏமாளிகள் இருந்தால் அவர் எங்கும் போகாமல் இங்கே சுற்றி சுற்றி வருவார் என்றாள் பைரவி எரிச்சல் குரலில் ஒலிக்க. பிறகு பேச்சை மாற்ற விரும்பி, வாருங்கள், உள்ளே போய் கம்பங்கூழ் கொஞ்சம் குடிக்கலாம் என்று பைரவி வற்புறுத்தினாள். வயிறு முட்ட கூழ் குடித்த பிறகு தேவசோமை கேட்டாள், சித்திரமாயன் எப்பொழுது வருவார்? அவரை நான் சந்திக்கலாமா? பைரவியின் கணவன் பரபரப்புடன், ஐயோ, அவர் வரும்பொழுது நீங்கள் இங்கே இருக்க வேண்டாம். ரகசியம் சொல்லியிருப்பேனா என்று சந்தேகப்படுவார் என்றான். அம்மா, நீங்கள் இங்கே இருங்கள். சித்திரமாயனுக்கு இவர் மிகவும் பயப்படுகிறார். நான் பயப்பட மாட்டேன். பகல் சோறு வடித்து வெஞ்சிரம் கறி அமுதுடன் இடுகிறேன். சிவபெருமான் திருவிளையாடல் பெருமைகளை சொல்லுங்கள். கேட்டு பல நாட்களாகிவிட்டன என்றாள். தேவசோமை அமைதியுடன் இருந்தாள். பைரவிடமிருந்து பல செய்திகளை அறியலாம் என்ற முடிவுடன் காபாலீஸ்வரன்
மண்டை ஓட்டுடன் வெந்நீர் பூசி மயானத்தில் ஏன் நடமாடுகிறான் தெரியுமா என்று கேட்டாள். தெரியாது தாயே, சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்றாள் பைரவி. அவள் கணவன் இருகரம் கூப்பி, தேவசோமை, இங்கிருந்து போய்விடுங்கள். இளவரசர் சித்திரமாயன் இங்கு வந்து தங்களை பார்த்தால் கடும் கோபம் கொள்வார் என்று பணிவுடன் கூறினான். என்னை பார்த்து அவர் ஏன் கடும் கோபம் கொள்ள வேண்டும்? போருக்கு வேண்டிய ஆயுதங்களை நான் செய்வது மிக ரகசியமானது. மற்றவர்களுக்கு அது தெரிந்துவிடக்கூடாது என்பது அவர் கட்டளை. ஒருவரையும் நான் என் வீட்டிற்குள் அனுமதிப்பதில்லை. உங்களை பார்த்தால் என்று அவன் பேசும்பொழுது மிக குழப்பமடைந்தான். பைரவி சிரித்தாள். இதென்ன வேடிக்கை? டொக் டொக் என்று பழுக்க காய்ச்சி தட்டும் மோசியை யார் தடுத்துவிட முடியும்? இந்த கிராம மக்களுக்கு தெரியாமல் போய்விடுமா? தெரியாது. இங்கே வீட்டுக்கு வேண்டிய சில கருவிகள் மட்டுமே செய்கிறேன் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். நானும் என் மாமாவும் மட்டுமே உழைக்கிறோம். பைரவி குறுக்கிட்டாள். ஏன் பயந்து பயந்து போர்க்கருவிகளை செய்ய வேண்டும்? சித்திரமாயன் நாட்டுக்கு விரோத செயல்களை செய்கிறார். நந்திவர்ம அரசரிடமிருந்து ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று சதி செய்கிறார். போர்க்கலன்களை ரகசியமாக செய்ய இந்த ஏமாளிதான் கிடைத்தார் என்று தன் கணவரை சுட்டி காட்டினாள். தேவசோமை குறுக்கிட்டாள். பைரவி, அப்படியெல்லாம் சொல்லிவிடாதே. இப்பொழுது மட்டுமா? உன் மாமனார் காலத்திலும் அப்படித்தான். ஆட்சி செய்யும் பல்லவ அரசர்களை கண்டால் அவருக்கு பிடிக்காது என்று சொல்லிவிட்டு பைரவியின் கணவரை பார்த்து, நல்ல காரியம் செய்கிறாய். சித்திரமாயனை எனக்கு தெரியும். இந்த பல்லவ சிம்மாசனம் சித்திரமாயனுக்கு தான் உரிமை. எனக்கு தெரியும். உன் கணவர் உதவுவது எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. சித்திரமாயனை நான் சந்தித்தாக வேண்டும். அவர் வரும் வரையில் நான் இங்கேயே இருக்கிறேன் என்றாள். பல்லவ அரசரை எதிர்ப்பவர்களுடன் இந்த காபாலிகையும் சேர்ந்துவிடப் போகிறாளே என்ற கவலையுடன், தாயே, சிவபெருமானின் பல தோற்றங்களில் ஒன்று காபாலி வடிவம். அவரை முழுமுதல் கடவுளாக ஏற்கும் நீங்கள் சிவசமயத்தை வெறுக்கும் சித்திரமாயனுடன் சேரலாமா என்று பைரவி கேட்டாள். தேவசோமை நகைத்தாள். பைரவி, உனக்கு எதற்கு இந்த கவலையெல்லாம்? உன் கணவனும் நீயும் என்றுமே ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும். இந்த நாடு சித்திரமாயனுக்கு தான் உரிமை. அவர் அடைய பாடுபடும் அவருடன் ஒத்துழைக்கும் உன் கணவருக்கு வருங்காலம் மிக சிறப்பாக இருக்கப் போகிறது. சித்திரமாயன் பல்லவ நாட்டின் மன்னரானவுடன் உன் கணவருக்கு ஏற்பட போகும் மரியாதை, கிடைக்கப் போகும் செல்வம், இவற்றை நீ இப்பொழுதே எண்ணி பார்க்க வேண்டும். ஓர் இளவரசி போல் நீ மாளிகையில் உழவலாம் என்று கூறிக்கொண்டிருக்கும் பொழுதே பைரவி ஆத்திரத்துடன், நிறுத்துங்கள். நாளைக்கு எனக்கு கிடைக்கப் போகும் சுகபோகத்திற்காக இந்த துரோக செயலை செய்ய உடந்தையாக இருக்க மாட்டேன். ஒரு கணம் கூட நீங்கள் இங்கு இருக்கக்கூடாது. போய்விடுங்கள். அரச துரோகிகளின் மடமாக இந்த வீடு இருக்கக்கூடாது என்று கூறினாள். வெளியே யாரோ சிலர் வரும் ஓசை கேட்டது. பைரவியின் கணவன் வெளியே சென்று பார்த்து உள்ளே ஓடி வந்து, அதோ சித்திரமாயன் வருகிறார், இனியும் இப்படி பேசாதே என்று கூறி அவள் வாயை பொத்தி அவளை இழுத்து சென்று அருகே இருந்த அறைக்குள் தள்ளினான். அத்தியாயம் 27. தேவசோமியை அவ்வளவு எளிதில் அடக்கி வைக்க முடியவில்லை. ஓ, சித்திரமாய பேரரசரா, வருக வருக என்று தேவசோமை இரு கரம் நீட்டி வரவேற்றாள். பூபதியும் பைரவியும் பயத்துடன் ஒரு ஓரமாக நின்றனர். அங்கே போர்க்கருவிகள் செய்யப்படுவதை தான் கண்டதாக கூறிவிடப் போகிறாளோ? அப்படி அவள் சொல்லிவிட்டால் ரகசியத்தை வெளியே சொல்லிவிடுவோம் என்று சித்திரமாயன் கோபம் கொள்ளலாம், தண்டனை தரலாம் என்று நடுங்கினர். சித்திரமாயன் காபாலிகையை உற்று பார்த்தவாறு சிறிது நின்றான். தன்னுடன் வந்தவர்களிடம் மெல்லிய குரலில், இவள் தேவசோமைத்தானே, இங்கு எங்கே வந்தாள் என்று கேட்டான். அருகே இருந்தவர்களும் வியப்புடன் காபாலிகையை பார்த்தார்கள். பல்லவ மகாராசரே, என்னை தங்களுக்கு அடையாளம் தெரியவில்லையா? காஞ்சி நகரத்திலிருந்து ஓட ஓட விரட்டப்பட்ட தேவசோமை நான் தான். பல்லவ நாட்டிற்கே பரம விரோதி என்று கூறி நகைத்தாள். அவள் சிரிப்பது பெருமிடி இடிப்பது போலிருக்கும். தேவசோமை தானே, உன்னை மறக்க முடியுமா? ஆனால் உடனே அடையாளம் தெரியவில்லை. காடு மலையும் திரிந்ததால் உன் பொன் உடம்பு கருத்து விட்டது. எங்கு சென்றிருந்தாய்? எப்பொழுது காஞ்சிக்கு வந்தாய்? சித்திரமாயன் மலமளவென்று கேட்டான். சித்திரமாயனை விழுங்கி விடுபவள் போல் பார்த்த தேவசோமை, எதற்காக வந்தாய் என்று கேட்க மாட்டீர்கள் என்பது எனக்கு தெரியும். உங்களை பார்க்க வந்தேன் என்றாள். என்னை பார்க்கவா? உன் காபாலிக சமயத்திற்கு பரம விரோதியான சமண சமயத்தை சேர்ந்தவனாயிட்டேன் நான். என்னை பார்ப்பதால் உனக்கு பலனுண்டா? உன் காதல் என்னவாயிற்று என்று சித்திரமாயன் கேட்டான். தேவசோமை வியப்பால் புருவங்களை உயர்த்தி, மாமன்னர் என்றால் தாங்கள் தான் உண்மையான மாமன்னர். எல்லாம் அல்ல காபாலிசன் விழிகளை ஏன் மூடியிருக்கிறார்? இன்னும் தங்களுக்கு நல்லது செய்ய கண் திறவாமல்? என் நலனை மறுக்காமல் நீங்கள் நினைவில் வைத்திருக்கிறீர்களே, தங்களிடம் 3 முக்கிய செய்திகளை தெரிவிக்க வந்துள்ளேன் என்றாள். தேவசோமை, பொய் மட்டும் சொல்லாதே, என்னை நேரே நோக்கி சொல்லு.
என்னை சந்திக்கவா வந்தாய்? சித்திரமாயன் கேட்டான். ஆமாம் மகாராசரே, பொய் சொல்லி எனக்கு பழக்கமில்லை. காஞ்சிக்கு நான் வந்தது தங்களையும் சந்திக்கத்தான். சாளுக்கிய மாமன்னரிடம் கலந்து பேசிவிட்டே வந்தேன் என்று கூறியவளை குறுக்கிட்டு, சாளுக்கிய மாமன்னரா என்று கேட்ட குரலில் அதிர்ச்சியும் ஆச்சரியமும் இருந்தன. அங்கே பட்டறையில் நின்று பேச விரும்பாமல் தேவசுவாமியை தனியே அழைத்து சென்றான். தேவசுவாமி ஒன்று விடாமல் வாதாபியில் நடந்தவற்றை சொன்னாள். சித்திரமாயன் சிறிது நேரம் மௌனமாக இருந்தான். பிறகு தேவசுவாமியின் செவிகளில் மட்டும் கேட்கும்படி சொன்னான். தேவசுவாமி, உன்னை பெரிதும் நம்பி சில திட்டங்களையும் செய்திகளையும் சொல்கிறேன். நந்திவர்மனுடன் போர் தொடுக்க முடிவு செய்துவிட்டேன். போர்க்கலன்களை ஆயத்தம் செய்து வருகிறேன். சாளுக்கிய மன்னர் அனுப்பிய ஒற்றர்கள் பல விதங்களில் உதவுகிறார்கள் என்றாலும் திட்டங்கள் கைகூடுவதில் ஏமாற்றங்கள் ஏற்படுகின்றன. மரகத வீணையை அபகரிப்பதும் என் நோக்கங்களில் முக்கியமானது. மரகத வீணையை பெற்றுத் தருவதாக சாளுக்கிய மன்னருக்கு வாக்குறுதி அளித்திருப்பதற்கு மகிழ்ச்சி. நான் உனக்கு உதவுகிறேன், நீயும் உதவ வேண்டும். உறுதியாக செய்வாயா? தேவசோமை ஏதும் பேசவில்லை. கையை நீட்டினாள். உங்கள் வலது கரத்தை நீட்டுங்கள் என்றாள். சித்திரமாயனின் வலது கரத்தின் மீது தன் வலது கரத்தை தட்டி, நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள்? தேவசோமை கேட்டாள். முதலில் இந்த வேடத்தை களைய வேண்டும். முடியாது, இது வேடமன்று, என் இயற்கையான உடை. என் தாய், தாய்க்கு தாய், அவர்களுக்கு பாட்டி என்று காபாலிகர்கள் பரம்பரையாக அணியும் உடை. அது எங்கள் பண்பு. நான் சற்று புதுமையாக, சற்று மாறுதலுடன் ஆடைகளை அணுகிறேன். அது மட்டுமன்று, இந்த உடை எனக்கு பாதுகாப்பாக இருக்கிறது. கழுத்தில் அணிய எலும்பு மாலை கிடைக்கவில்லை. சரியான மண்டை ஓடு கிடைக்கவில்லை. சுடுகாட்டில் மட்டும் வாழ முடிவதில்லை. மயான பூமி என்று நாங்கள் சொந்தம் கொண்டாடி வாழ முடியவில்லை. அந்த பிள்ளை சம்பந்தரும் நாவுக்கரசரும் மக்கள் மனத்தை மாற்றிவிட்டனர். திருமாலை வணங்குபவர்கள் எங்களை பரம விரோதியாக கருதி வாதிட்டு பெருத்த தொல்லைகள் கொடுக்கிறார்கள். தேவசோமை கண்டிப்பாகவும் அழுத்தம் திருத்தமாகவும் பேசுவது சித்திரமாயனுக்கு பிடித்திருந்தது. எதற்காகவும் யாருக்காகவும் கொள்கையை மாற்றிக்கொள்ளாதவர்களே தான் எடுத்த லட்சியத்திற்கு தேவை என்ற முடிவுக்கு வந்த சித்திரமாயன் தேவசோமியை கனிவுடன் நோக்கி, உன் உறுதியை மெச்சுகிறேன். நந்திவர்மனை எதிர்த்து போராட முடிவு செய்துவிட்டேன். உன்னை போன்ற லட்சிய உறுதி படைத்தவர்கள் தான் எனக்கு வேண்டும். காபாலிகையாக பல்லவ நாட்டில் நடமாட முடியாது என்ற எண்ணத்தில் தான் உன் வேடத்தை மாற்றிக்கொள்ளுமாறு சொன்னேன் என்று கூறினான். தேவசோமை கண்டிப்பாக மறுத்துவிட்டாள். இன்னொரு தடவை வேடம் என்று கூறாதீர்கள் என்று மீண்டும் கூறினாள். தேவசுவாமியை வேல்களும் வாள்களும் செய்யும் இடத்திற்கு அழைத்து சென்று அவற்றை சுட்டிக்காட்டி, திடீரென காஞ்சி மாளிகையை தாக்கும் என் திட்டத்திற்கு இந்த ஆயுதங்களை சேகரிக்கிறேன் என்றான். தேவசுவாமி மெல்ல சிரித்தாள். ஏன் சிரிக்கிறாய் தேவசுவாமி என்று கேட்டான் சித்திரமாயன். நந்திவர்மனிடம் இருக்கும் ஆயுதங்களுக்கு இவை ஈடாகுமா என்று நினைத்தேன், சிரித்தேன் என்றாள் தேவசுவாமி. தேவசுவாமி, நீ நினைப்பது மிகவும் சரி. சாளுக்கிய படைகள் காஞ்சி கோட்டையை முற்றுகையிடும் பொழுது என் படைகள் நகரத்தின் முக்கிய இடங்களை தாக்கும் என்று தன் திட்டத்தை விவரித்தான். சாளுக்கிய மன்னனிடமிருந்து தகவல் கிடைத்திருக்கிறதா? தேவசோமை கேட்டாள். காஞ்சி நிலைமையை தெரிவிக்குமாறும் தக்க தருணம் பார்த்து படைகளுடன் வருவதாகவும் சாளுக்கிய அரசர் சொல்லியிருக்கிறார் என்று பெருமையுடன் சொல்லிக்கொண்டான் சித்திரமாயன். செய்தி எப்படி கிடைத்தது என்று தேவசோமை கேட்கவில்லை. சாளுக்கியர்களின் படையெடுப்பிற்கு முன்பே பரிவாதினி வீணையை சாளுக்கிய மன்னரிடம் ஒப்படைத்துவிட வேண்டும். அந்த பொறுப்பை நான் ஏற்றிருக்கிறேன். நான் வாக்களித்துள்ளேன். ஒரு வீணையை கடத்தி செல்வது அவ்வளோ கஷ்டமான செயலாயிராது என்று நினைக்கிறேன். பல்லவர் படைகளுடன் தாங்கள் மோதுவதற்கு முன்பே வீணையை நான் அடைவதற்கு உதவுங்கள். மாணிக்க வீணையான பரிவாதினியை சேதமில்லாமல் சாளுக்கிய அரசரிடம் ஒப்படைத்தால் என் கௌரவம் உயரும் என்றாள் தேவசோமை. சித்திரமாயன் மெல்ல நகைத்தான். தேவசோமை, சாளுக்கிய அரசரிடம் உனக்குள்ள செல்வாக்கை நான் புரிந்து கொண்டேன். மாணிக்க வீணையை அபகரிக்க மட்டுமா நீ காஞ்சி வந்திருக்கிறாய்? உன் காதலனை சிறையிலிருந்து மீட்க வேண்டாமா என்று கேட்டான். ஆம், நான் 3 முக்கிய லட்சியங்களுடன் வாதாவிலிருந்து காஞ்சிக்கு வந்தேன். 2 லட்சியங்களை சொல்லிவிட்டாய். மாணிக்க வீணையை அடைவது, உன் காதலனை சிறையிலிருந்து மீட்பது. மற்றொன்று, என் உயிர் தோழி ரத்னதேவியின் தந்தையை மீண்டும் வாதாபிக்கு வருமாறு செய்ய வேண்டும். பல்லவ நந்திவர்மனை அவமானப்படுத்தக்கூடிய திட்டங்களாகவே வைத்திருக்கிறாய். மகேந்திரவர்மன் கண்டுபிடித்த பரிவாதினை இழப்பது ஒன்றே நந்திவர்மனுக்கு தோல்வியை அளித்ததாகும் என்று கூறிய சித்திரமாயன் ஏதோ சிந்தனையில் சிறிது நேரம் இருந்தான். பிறகு தன் திட்டங்களை விளக்கினான். தேவசோமை, நீ மிக கவனமாக இயங்க வேண்டும். மாணிக்க வீணையை அடைவதற்கு முன்பு மாமல்லபுரத்தில் நீ செய்ய வேண்டிய பணி இருக்கிறது. காம்போஜ நாட்டிலிருந்து சைலேந்திரி என்ற அழகிய பெண் வந்திருக்கிறாள் என்று அவன் சொல்ல தொடங்கும் பொழுது, ஒரு சித்திரமாய மாமன்னருக்கு அயல் நாட்டிலிருந்து வந்திருக்கும் அந்த அழகிய பெண் தேவை. அவளை நான் கவர்ந்து வர வேண்டும், அவ்வளவுதானே என்று கூறி சிரித்தாள்.
தேவசோமை, உண்மையான வீரன் மங்கையிடம் மனதை இழக்க மாட்டான். மது, மங்கை இவற்றில் நாட்டம் செலுத்த மாட்டான். சைலேந்திரி வீணை வாசிப்பதில் வல்லவள். மாணிக்கி வீணையை வாதாபிக்கு கொண்டு சென்றால் போதுமா? வீணையை மீட்ட கற்றறிந்தவர் வேண்டாமா? சாளுக்கிய நாட்டில் வீணையை கற்றுத்தருவதற்கு ஏற்ற ஆசானை அனுப்பாமல் வீணையை அனுப்பி என்ன பயன்? சைலேந்திரியை எப்படியாவது வாதாபிக்கு அழைத்து சென்று விட வேண்டும் என்று சித்திரமாயன் கூறி சைலேந்திரி இருக்கும் இடத்தையும் அவன் எவ்வாறு மாமல்லபுரத்திலிருந்து வெளியேற்றுவது என்பதற்கான திட்டங்களையும் கூறினான். கடல் மல்லையின் முக்கிய சிற்பியின் வீட்டில் அவள் தங்கியிருக்கும் செய்தி அறிந்த தேவசோமை சிற்பியின் வீடு நோக்கி சென்றாள். அவள் சென்றபொழுது உதயச்சந்திரன் சிற்பியை சந்திக்க வந்ததால் அவள் மறைந்திருக்க வேண்டியதாயிற்று. உதயச்சந்திரன் பேசிக்கொண்டிருந்த பொழுது சைலேந்திரியை தொலைவிலிருந்து பார்க்கும் வாய்ப்பு ஏற்பட்டது. சைலேந்திரியின் அழகை கண்டவுடன் தேவசோமை வியப்படைந்தாள். சாளுக்கிய மன்னருக்கு வீணையுடன் சேர்த்து சைலேந்திரியும் பரிசாக அளிக்க வேண்டும் என்று முடிவு செய்தாள். அத்தியாயம் 28. சிற்பியின் குடிலுக்குள் உதயச்சந்திரன் பேசிக்கொண்டிருப்பதை அறிந்த தேவசோமை பாறைகளுக்கு மறைவில் யாரும் காண இயலாத இடத்தில் அமைதியாக உட்கார்ந்து கொண்டாள். உதயச்சந்திரனும் அவனுடைய பரிவாரங்களும் சென்ற பிறகு அங்கிருந்து புறப்படுவோம் என்று முடிவு செய்தாள். அவளுக்கு சற்று ஓய்வும் தேவைப்பட்டது. பாறை மீது சாய்ந்து கொண்டு கண்ணயர்ந்தாள். அவள் விழித்தபொழுது பொழுது சாயத் தொடங்கியிருந்தது. பசி அவள் சிறுகுடலை பிடித்து உழுக்க ஆரம்பித்தது. சைலேந்திரியை எப்படியாவது சந்தித்து பேசினால் அவள் மனதை மாற்றிவிடலாம் என்று முடிவு செய்தாள். உதயச்சந்திரன் அங்கிருந்து சென்று விட்டார். குடிலுக்கு சென்று பசியார ஏதாவது உணவு கேட்போமா என்று நினைத்தாள். அதைவிட மது கிடைத்தால் புதிய உற்சாகம் ஏற்படும் என்ற சிந்தனை ஏற்பட்டது. கடல் மலையில் மது கிடைக்கும் இடம் அவளுக்கு தெரியும். அவளுக்கு சிரிப்பு வந்தது. மகேந்திரவர்மன் எழுதிய நாடகத்தை அவள் பார்த்திருக்கிறாள். புத்த பிக்குகளையும் காபாலிகர்களையும் அவர் கேலி செய்து எழுதியிருந்த அந்த நாடகத்தில் இரட்டை பொருள் தரக்கூடிய வசனங்களை கேட்டிருக்கிறாள். காபாலிகனும் காபாலிக பெண்ணும் குடித்துவிட்டு கூத்தாடும் சம்பவங்கள் அந்த நாடகத்தில் பல உண்டு. கள்ளுக்கடை என்ற பெயர் பலகையையும் அந்த நாடகத்தில் காணலாம். காபாலிகர்களின் முக்கிய பாண்டமான கபால மண்டவோட்டை நாய் ஒன்று வாயில் கவ்விக்கொண்டு ஓடும். புத்த பிட்சி திருடிவிட்டதாக காபாலிகன் கோபம் கொண்டு பிச்சுவிடம் சண்டையிடுவான். அந்த காட்சியை நாடக நடிகர்கள் இயற்கையாக நடிப்பதை பார்த்திருக்கிறாள். இப்பொழுது நினைத்தாலும் அவளுக்கு சிரிப்பு வந்தது. மத்த விலாசம் என்ற அந்த நாடகம் இப்பொழுது பல்லவ நாட்டில் எங்கும் நடிக்கப்படுவதில்லை. புத்த பிட்சுகளும் காபாலிகர்களும் பல்லவ நாட்டை விட்டு சென்று விட்டனர். மௌனமாக அமர்ந்து தேவசோமை பழைய சம்பவங்களை நினைத்து கொண்டாள். பசியும் கல் அருந்த வேண்டும் என்ற அவாவும் மேலிடவே அவள் அங்கிருந்து மெல்ல எழுந்தாள். தேவசோமை என்று யாரோ அழைக்கும் குரல் கேட்டது. நந்தீசன் தோப்புக்குள்ளிருந்து வந்து கொண்டிருந்தான். அவன் குரல் அவளுக்கு முன்பு எப்பொழுதோ கேட்ட குரலாக தோன்றியது. அவனை அடையாளம் தெரியவில்லை. அவள் நின்று உற்று பார்த்தாள். தேவசோமை, என்ன தெரியவில்லையா? நான் தான் நந்தீச பெருமாள் என்று அறிமுகப்படுத்தி கொண்டான். அவளுக்கு புரியவில்லை. வழியில் தடுத்து நிறுத்தி பேசும் அவனிடம் பேசிக்கொண்டு நின்று பசியை வளர்த்து கொள்ள விரும்பவில்லை. உன்னை யார் என்று தெரியவில்லை என்று முகத்தில் எடுத்தது போல் கூறி நடக்க தொடங்கினாள். நந்தீச பெருமாள் சிரித்தான். பயந்து விட்டாயா தேவசோமை? பல்லவ நாட்டில் காபாலிகர்களை வெறுக்கிறார்களே, பல்லவ அதிகாரியிடம் சிக்கிவிட்டோமே என்று பயந்து பேசாமல் நடக்க முயல்கிறாயா? சித்திரமாயன் உன்னை பற்றி சொல்லியிருக்கிறார் என்றான். சித்திரமாயன் என்றவுடன் அவள் நின்றாள். நந்தீசனை ஏறிட்டு பார்த்தாள். அவன் சொல்வது உண்மைதானா என்று அவன் மனதை அறிய முயன்றாள். தேவசோமை, கடல்மலைக்கு வந்தவுடன் என்னை சந்தித்திருக்க வேண்டாமா? மிகவும் களைப்பாக இருக்கிறாய் போலிருக்கிறது என்று தொடர்ந்து பேசி அவளை பேச வைக்க முயன்றான். கடல்மலை பெயரில்தான் பெருமை, உபயோகமற்ற ஊராகிவிட்டது. ராசசிம்மன் என்ற சிவபக்தன் கட்டிய கோவிலுக்கு சென்றேன். சிவபெருமானுக்கும் திருமாலுக்கும் ஒரே இடத்தில் கோவில் கட்டியிருக்கிறான். அவன் ஒற்றுமைப்படுத்துகிறானாம். ஆனால் அந்த கோவிலுக்கு ஒரு பெருமை உண்டு, உனக்கு தெரியுமா என்று தேவசோமை கேட்டாள். தன் சுயநினைவோடு அவள் பேசுகிறாளா இல்லையா என்பதை நந்தீச பெருமாளால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த கோவிலுக்கு பல பெருமைகள் உண்டு. எந்த பெருமையை சொல்கிறாய் என்று கேட்டான் நந்தீசன். நீ என்ன பல்லவ அதிகாரி? சித்திரமாய மன்னருடன் சேர்ந்து விட்டதாலேயே உனக்கு சகல அறிவு வந்துவிடுமா? நான் சொல்கிறேன் கேள். திருமால் அடியவர் ஒரு தடவை அந்த கோவிலுக்கு வந்தாராம். சிவபெருமானும் விஷ்ணுவும் ஒன்றாய் ஒரே இடத்தில் இருப்பதை பார்த்து அவருக்கு பெருமை. எங்கள் சிவபெருமானுடைய இடத்தில் அவர் போற்றும் பெருமாளுக்கும் இடம் கொடுத்ததால் அவருக்கு ஆனந்தம். பிணங்கள் இடுக்காடதனோள் நடமாடும் பிஞ்சகனோடு இணங்கு திருச்சக்கரத்தி எம்மான் என்று அவர் போற்றி பாடினாராம். பிணங்களைச் சுடும் காட்டில் நடமாடும் காபாலிகன் என்று
சிவனை தூற்றுவதாக அவர் எண்ணிவிட்டார். ஆனால் உண்மையில் அவர் எங்கள் ஈசனை போற்றுகிறார். எங்களுக்கு பெருமை. காலையில் அந்த கோவிலுக்கு அருகே சென்று காம்போஜத்திலிருந்து வந்திருக்கும் அழகிய பெண்ணை பற்றி கேட்டறிய முயன்றேன். கேட்டு கேட்டு அலைந்து அலைந்து கடைசியில் கண்டுபிடித்து விட்டேன். அலைச்சல், களைப்பு, பசி. நீ வேறு இப்பொழுது வழியை மறித்து பேசுகிறாய். வழிவிட்டு நில், இல்லாவிடில் வயிற்றுக்கு சோறும் கல்லும் வாங்கித்தா என்று கடுமையான குரலில் பேசினாள். நந்தீசன் பெரிதாக சிரித்தான். சிரிக்காதே, பசி பொல்லாதது. பல்லவ நாட்டின் அதிகாரிகளை பழிவாங்குவதை லட்சியமாக கொண்ட எனக்கு இந்த வேளையில் என் ஆத்திரத்தை தூண்டாதே. என் பையில் இருக்கும் சூலாயுதத்துக்கு இரையாகாது என்று சீறினாள். நந்திசே பெருமாளை நோக்கி, ஒரு பெண் இப்படி கேட்பதா? ஆனாலும் அவன் கோபத்தை அடக்கிக் கொண்டு புன்முறுவலுடன், தேவசோமை, கோபப்படும் பொழுது நீ அழகாக இருக்கிறாய். நந்தவனத்தில் மலர வேண்டிய மலர் காட்டில் முள்செடியில் மலர்ந்திருக்கிறது. நல்ல செய்தி ஒன்றை சொன்னாய். போதும் போதும் என்று நீ சொல்லும் வரையில் குடம் குடமாக கல் வாங்கி தருகிறேன். காம்போஜ நாட்டிலிருந்து வந்த பெண் எங்கே இருக்கிறாள்? கண்டுபிடித்து விட்டாயா? இருக்குமிடம் சொல்கிறாயா? நந்தீசன் உற்சாகமாக பேசினான். முதலில் நீ சொன்னபடி செய், பிறகு நான் அவள் இருப்பிடம் சொல்கிறேன் என்றாள். என்ன சொன்னேன் என்று கேட்டு குறும்பாக சிரித்தான். அதற்குள் சொல்லை மறக்கும் முன்னிடம் எனக்கு என்ன பேச்சு? குடம் குடமாக தருவதாக சொன்னாயே. ஓ என்று சிரித்த நந்தீசன் அவளை அருகே இருந்த தோப்பிற்கு அழைத்து சென்றான். பானையிலிருந்த கல்லின் மணத்தை நுகர்ந்தவுடனேயே தேவசோமை உற்சாகத்துடன் ஆடத் தொடங்கினாள். நந்தீசனை கண்டவுடன் மதுக்கடையில் இருந்தவர்கள் பயபக்தியுடன் எழுந்து நின்றார்கள். நந்தீசா, காம்போஜத்திலிருந்து வந்த அழகியை போல் வேறு அழகியை நான் இதுவரையில் பார்த்ததில்லை என்று தேவசோமை உற்சாகமாக கூறினாள். உன்னை விடவா என்று குறுக்கிட்டான் நந்தீசன். குறுக்கி பேசாதே, குறும்பாக பேசாதே. என்னை புகழ்வதன் உள்நோக்கம் புரிகிறது. எனக்கென்று ஒருவன் வாழ்கிறான், என் அழகில் மயங்கியவன். அவனை விடுவிக்க வந்திருக்கிறேன். அதற்கு முன்பாக மாணிக்க வீணையை சாளுக்கிய மன்னரிடம் சேர்ப்பிக்க வந்தேன். முதலில் அந்த பணி. இவற்றை சித்திரமாயன் என்னிடம் சொல்லிவிட்டார். குறுக்கே பேசாதே, மரியாதை தெரியாதவன் நீ. சித்திரமாய மகாராஜா என்று சொல்லு. மாணிக்க வீணையை தேடிப்போன பொழுது மாணிக்க சிலையை கண்டேன். ஆஹா, அழகு என்றால் அழகு. தேவசோமை, அந்த அழகியைத்தான் நான் தேடுகிறேன். சித்திரமாய மாமன்னருக்கு பரிசாக அளிக்க விரும்புகிறேன். அதற்காக அரும்பாடுபடுகிறேன். ஓரம்பில் 2 பறவைகளை வீழ்த்த எண்ணினேன். அதற்காகத்தான் சைலேந்திரியை வீணை கலைஞர் பரமகுரு வீட்டில் தங்கியிருக்குமாறு செய்தேன். ஓ, பரமகுரு எங்கே இருக்கிறார்? அவரை நான் பார்க்க வேண்டும். அவரையும் தேடுகிறேன். அவருடன் சாளுக்கிய நாட்டு அழகி சாலுனியும் இருக்கிறாள். கேள்விப்பட்டேன். சாளுக்கிய நாட்டிற்கு உதவுவதாக கூறி பல்லவ நாட்டிற்கு வந்து எண்ணம் மாறி பல்லவ அரசருக்கு உதவுகிறாள், அப்படித்தானே? இப்பொழுது அவளை பற்றி எனக்கு கவலை இல்லை. சைலேந்திரியை வாதாபிக்கு கொண்டு சென்று சாளுக்கிய அரசரிடம் சேர்க்க வேண்டும். தேவசோமை, நேரத்தை வீணடிக்கிறாய். சைலேந்திரியை எங்கே பார்த்தாய்? உடனே சொல்லு. இரவோடு இரவாக அவளை கவர்ந்து சென்றுவிட வேண்டும் என்று நந்தீசன் பரபரப்புடன் கூறினான். ஓ, அது மட்டும் நடக்காது. சைலேந்திரன் சித்திரமாயனுக்கு என்று சிவபெருமானால் படைக்கப்படவில்லை. நீ வழியை விட்டு விலகி செல். என் திட்டத்தில் குறுக்கிட்டால் என்ன நடக்கும் தெரியுமா? தேவசோமையின் விழிகளில் வீசிய தணல் வழியைக் கண்டு நந்தீசன் ஒரு கணம் திகைத்தான். அன்பாக பேசினான். சைலேந்திரன் இருப்பிடம் அறிய வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தவனாய், தேவசோமை, ஆஹா, கோபம் கொள்ளும்போது கூட நீ அழகாக இருக்கிறாய். காம்போஜித்து அழகியை நீ யாருக்கு வேண்டுமானாலும் பரிசாக கொடு. அவள் இருக்கும் இடத்தை மட்டும் எனக்கு தெரிவித்து விடு. சாளுக்கிய மன்னருக்கு பரிசாக அளிக்க வேண்டாமா? சித்திரமாயனுக்கு செய்தி அறிவித்து அவருடைய மெய்காவல் வீரர்களை அழைத்து வர வேண்டும். நடுநிசிக்குள் செயலாற்ற வேண்டும் என்று குழைந்து பேசினான். காபாலிகை அவனை உற்று பார்த்தாள். பிறகு பெரிதாக சிரித்தாள். நந்தீசா, என்னை ஏமாற்ற முடியாது. நீ பொல்லாதவன். வாய்ப்பு நேர்ந்தால் சித்திரமாய மகாராஜாவுக்கே நீ துரோகம் செய்து விடுவாய். காம்போஜி மங்கை இருக்குமிடம் சொல்ல மாட்டேன். போ என்று சொல்லிவிட்டு தேவசோமை மீண்டும் சைலேந்திரி இருக்குமிடம் நோக்கி நடக்கலானாள். அத்தியாயம் 29. காஞ்சி மாநகரில் பல்லவர்களின் புராதன மாளிகையில் விசாலமான கூடத்தில் வீணை கலைஞர் பரமகுரு ஓய்வெடுக்க ஏற்பாடாகியிருந்தது. சாலினிக்கு வேறு ஒரு அறையை ஒதுக்கியிருந்தார்கள். நான் அவருடன் தான் இருக்க வேண்டும். அவருக்கு பணிவிடை செய்து பழக்கப்பட்டவள் நான் என்று மாளிகை அதிகாரியிடம் சொல்லி பார்த்தாள் சாலினி. இரவோடு இரவாக பரமகுருவையும் அவளையும் இரட்டை மாட்டு வண்டியில் அமர்த்தி காஞ்சிபுரம் அழைத்து வந்தார்கள். துணைக்கு குதிரை வீரன் ஒருவன் தொடர்ந்து வந்தான். சற்று தொலைவில்
10-15 பல்லவ வீரர்கள் பாதுகாப்பிற்காக வந்தனர். இப்பொழுது நேரம் என்ன இருக்கும் சாலினி என்று பரமகுரு கேட்டார். தெரியவில்லை, வானத்தில் சந்திரனை காணவில்லை, காலை பொழுது நெருங்கும் வேலையாக இருக்கலாம் என்றாள் சாலினி. நாம் எங்கே போகிறோம்? உனக்கு யாராவது சொன்னார்களா? சித்திரமாயனும் நந்தீசனும் அரியாவனும் நம்மை அழைத்து செல்கிறார்கள் என்றாள் சாலினி. பல்லவ லட்சணியை காட்டி வண்டியில் ஏறுமாறு சொன்னார்கள் என்றாள் சாலினி. பல்லவ சக்கரவர்த்திகளின் உத்தரவு என்கிறார்கள் என்றாள் சாலினி. காம்போஜ நாட்டிலிருந்து வீணை பயில வந்த பெண் எங்கே? அவளும் நம்முடன் வரவில்லையா? கவலையுடன் கேட்டார் பரமகுரு. எனக்கும் கவலையாக இருக்கிறது. அவள் எங்கே சென்றிருப்பாள்? நரேந்திரன் என்ற பெயருடன் ஒரு இளைஞன் வந்தான். ஒருவேளை அவன் அழைத்து சென்றிருக்கலாம். அவளுக்கு என்ன நேர்ந்ததோ, என்ன ஆனாலோ? அவள் உடன் கொண்டு வந்திருந்த வீணையின் கதி என்ன? அந்த பொல்லாத நந்தீசன் கரங்களில் அவள் சிக்கிவிட்டால் சீரழிந்து விடுவாள் என்று சாலினி கூறும்பொழுது அவளிடம் கவலை மிகுந்திருந்தது. கவலைப்படாதே சாலினி, இறைவன் காப்பாற்றுவான் என்று கூறி தேற்ற முயன்றார் பரமகுரு. அவளுடைய கரத்தை எடுத்து தன் கரங்களுடன் மெல்ல வைத்துக் கொண்டார். சாலினி, நீ இல்லாவிட்டால் இருள் நிறைந்த உலகில் நான் எப்படி வாழ முடியும்? வீணை பயிற்சி தடைப்பட்டு விட்டதே என்ற கவலைதான். காஞ்சிபுரத்தில் முகுந்தனுக்கு வீணை கற்றுத்தர வேண்டுமாம். அவருக்கு கற்றுத்தந்த நேரம் போக மீதி நேரத்தில் நீயும் பயிலலாம் என்றார். சாலினி அவர் கரங்களை எடுத்து தன் விழிகளில் வைத்துக் கொண்டாள். சாலினி, என்ன இது? நீ அழுகிறாயா? வெப்பமான கண்ணீர் என் விரல்களை நனைத்துவிட்டதே. என்ன கவலை உனக்கு? மனமிட்டு சொல்லு. காஞ்சி சென்றதும் முகுந்தனிடம் கேட்டு உதவிகள் பெறுகிறேன். பல்லவ சக்கரவர்த்தியை சந்திக்க நேர்ந்தால் நீ எனக்கு செய்யும் உதவிக்காக உனக்கு சிறப்பு பரிசுகள் பெற்றுத் தருவேன் என்று கூறி அவள் விழி நீரை துடைத்தார். மெல்ல அவளை தன் மீது சாய்த்து கொள்ள முயன்றார். சாலினி அவர் கரங்களை தடுத்து மெல்லிய குரலில், வண்டி ஓட்டி உங்களை பற்றி தவறாக நினைத்துவிடப் போகிறார் என்றாள். என்னை தவறாக நினைக்க இந்த பல்லவ பூமியில் யாருமில்லை. விழியற்று வேதனையுடன் வாடும் நான் என்னை நானே நொந்து கொள்கிறேன். வீணையின் இனிய இசையை கேட்டுக்கொண்டு இருப்பதால் உயிருடன் இருக்கிறேன். இனிய இசையை மீட்ட உதவுவது நீ. நீ என் உயிர். உன்னோடு நான் சல்லாபிப்பதை தவறாக நினைப்பவர் யார்? பரமகுரு உணர்ச்சி மிகுதியில் பேசினார். கம்பீரமான காலை பூட்டப்பட்டு ஜல் ஜல் ஓசையுடன் விரைந்து வந்த வண்டியிலிருந்து வேறு வண்டிக்கு அவர்களை அழைத்து செல்கிறார்கள். மாட்டு வண்டி அசைந்தாடி சென்று கொண்டு இருந்தது. வந்தவுடனேயே பரமகுருவுக்கு தனியிடமும் சாலினிக்கு தனியிடமும் தரப்பட்டன. மாலையில் முகுந்தன் பரமகுருவை சந்திக்க வந்தார். சாலினி பரமகுருவின் அருகே இருந்தாள். நாளையிலிருந்து வீணை பயில வருகிறேன் என்றார் முகுந்தன். தலையசைத்த பரமகுரு முகுந்தனை நோக்கி ஓர் உதவி செய்ய வேண்டும் என்றார். என்ன வேண்டும் கேளுங்கள், உடனே நிறைவேற்றுகிறேன் என்றார் முகுந்தன் சாலினியை நோக்கியவாறு. சாலினியை என் வீட்டில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எனக்கு பணிவிடைகள் செய்வதில் அவளுக்கு பெரும் மகிழ்ச்சி. என் அருகே அவள் இல்லாவிட்டால் எனக்கு சோர்வு ஏற்படுகிறது. அவளை வேறெங்கோ தங்குமாறு ஏன் ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள்? இங்கேயே தங்கட்டும் என்றார். சாலினியை பார்த்தவாறு முகுந்தன் சொன்னார், ஐயா, தங்களுக்கு உதவியாக சாலினி இருந்து வந்தது எனக்கு தெரியும். பெண்கள் இந்த மாளிகையில் தங்குவதற்கு அனுமதி இல்லை. பகலிலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டுமே சாலினி இங்கே வர முடியும். தங்களுக்கு தேவையானவற்றை செய்து தர பணியாட்கள் இருக்கிறார்கள் என்றார். குறிப்பிட்ட நேரம் என்றால் பகலில் 2 நாழிகை, பிறகு நான் தங்களிடம் வந்துவிடுவேன். பல்லவ சக்கரவர்த்தி பரிவாதினி வீணையை இங்கு கொண்டு வரப்போகிறார். அவர் அதை மீட்டும் பொழுது மற்றவர்கள் இருப்பது சரியென்று என்றான் முகுந்தன். பரிவாதினியா என்று பரமகுரு கேட்கும் பொழுது குரலில் ஆர்வம் மிகுந்திருந்தது. ஆம், பரிவாதினி வீணையை பாதுகாப்பான இடத்தில் வைத்திருக்கிறார். அதை இந்த இடத்திற்கு கொண்டு வருகிறார். அந்த வீணை இங்குதான் இருக்கும். அந்த வீணையை கவர்ந்து செல்ல சாளுக்கியர்கள் திட்டமிடுகின்றனர் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். நாம் சக்கரவர்த்தி பல்லவ நாட்டை விட பரிவாதினி வீணையை காப்பாற்றுவதில் கவனம் செலுத்துபவர் என்பதும் தங்களுக்கு தெரிந்திருக்கும். தங்கள் இருப்பிடத்தில் வீணை இருக்கும். அதுக்கு காவலர்கள் தேவை. ஒரு பெண் தனியே இந்த இடத்தில் இருப்பதை பல்லவ அரசர் விரும்ப மாட்டார் என்று கூறி வரும்பொழுது முகுந்தன் சாலினியை ஓரக்கண்ணால் நோக்கினார். பரிவாதினி வீணையை இங்கு கொண்டு வரப்போகிறாரா? முகுந்தன் அவர்களே, பரிவாதினியை நான் பார்த்திருக்கிறேன். என் தந்தையும் பாட்டனாரும் வீணையை பற்றி விளக்கி கூறியிருக்கிறார்கள். ஸ்வரங்களை மீட்ட மகேந்திர சக்கரவர்த்தி பல நாட்கள் உறக்கம் மறந்தும் ஆராய்ந்திருக்கிறாராம். ஞானசம்பந்த பெருமாள் அந்த வீணையை மீட்டி கோளாறு பதிகம் பாடியிருக்கிறார். நானும் பிற்காலத்தில் அந்த வீணையில் தேவார பதிகங்களை பாடிக்கொண்டே மீட்டும் பெரும்பேறு எனக்கு கிடைத்திருக்கிறது. முற்பிறவியில் நான் என்ன பாவம் செய்தேனோ என் பார்வை போய்விட்டது. ஆனால் கலை உள்ளமும் அதன் வழி நடக்கும் என் விரல்களும்
இன்றளவும் விழிப்புணர்வுடன் இருக்கின்றன. என் சொந்த வீட்டு விட்டு வருகிறோமே என்று நான் கவலைப்பட்டேன். எனக்கு இனி எந்த கவலையும் இல்லை. ஆனால் அந்த மகிழ்ச்சியிலும் சிறு கவலை. அதுதான் சாலினியை என்னிடமிருந்து பிரிப்பது. சக்கரவர்த்தியிடம் சொல்லி அவர் முடிவில் சிறு மாற்றம் செய்ய சொல்லுங்கள். அவள் இல்லாமல் நான் இல்லை என்ற நிலை ஏற்பட்டு விட்டது என்பது உங்களுக்கு தெரிந்திருக்க நியாயமில்லை. எனக்கு பிறகு அவள் தான் இந்த கலைக்கு வாரிசு. வீரியில் தேர்ச்சி பெற இந்த நாட்டில் 10 சீடர்களையாவது உருவாக்க வேண்டும் என்பது என் ஆசை. சக்கரவர்த்திகளிடம் நானும் சொல்கிறேன், நீங்களும் சொல்லி ஆதரிக்க வேண்டும். பரமகுரு நெகிழ்ந்து பேசிய பொழுது முகுந்தன் சாலினியை பார்த்தவாறு இருந்தார். பரமகுருவின் கரங்களை பற்றி, ஐயா, இந்த கரங்களுக்கு கோடி கோடியாய் பொன்னும் பொருளும் தரலாம். வீணை கலையை வளர்க்க வேண்டும் என்பதுதான் எங்கள் ஆசை. எங்கோ இருட்டறையில் பாதுகாப்பாக தூசு படிந்து இருக்கும் பரிவாதினியை வெளிச்சத்தில் வைக்க வேண்டும். பரிவாதினிலிருந்து எழும் இனிய நாதம் எங்கும் ஒலிக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் ஆசை. காம்போஜத்திலிருந்து வீணை பயில்வதற்காகவே பல்லவ நாட்டிற்கு வந்த சைலேந்திரியும் தங்கள் வாரிசாக உருவாக முடியும். அவள் இப்பொழுது எங்கே இருக்கிறாள் என்று தெரியவில்லை. ஐயா வீணை கலைஞரே, சாலினிக்கும் சைலேந்திரிக்கும் வீணை கலையில் உள்ள நுட்பங்களை கற்றுக் கொடுத்து திறமையுடையவர்களாக்குங்கள் என்றார். சைலேந்திரி மலைநாட்டு மங்கை. என் வீட்டில் அவள் தங்கியிருந்திருக்கிறாள். என்னிடம் வீணை பயில வேண்டும் என்ற ஆவலில் காம்போஜத்திலிருந்து வந்திருக்கிறாள் என்பதை நான் அறியவில்லை என்று அவர் கூறும்பொழுது முகுந்தன் குறுக்கிட்டு, தாங்கள் கூறுவதை மறுக்க வேண்டியிருக்கிறது. தங்களிடம் வீணை பயில அவள் வரவில்லை. பல்லவ நாட்டிற்கு சென்று காஞ்சியில் வீணை பயிலுமாறு அவளுடைய தாய் சொல்லி அனுப்பியிருக்கிறாள். தங்களுடைய புலமை அவளுக்கு தெரியாது. கடல் மலையில் மரக்களத்திலிருந்து இறங்கியவுடனேயே சைலேந்தருக்கு தொல்லை தொடங்கிவிட்டது. நந்தீசன் அவளை சந்தித்து தங்கள் இல்லத்தில் சேர்த்திருக்கிறான். பல்லவ நாட்டிற்கு விரோதமாக செயல்படுபவர்கள் கூடி பேசும் இல்லமாக தங்கள் இடத்தை பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்று கூறும்பொழுது பரபரப்புடன் பரமகுரு கேட்டார், நந்தீசனும் அப்படிப்பட்டவரா? ஆமாம், நந்தீசன் சித்திரமாயனின் ஆதரவாளர். இதோ இங்கு நிற்கிறாளே சாலினி, அவளும் சாளுக்கிய நாட்டிலிருந்து வந்தவள் தான் என்று கூறி வரும்பொழுது சாலினி நடுக்கத்துடன், ஐயா, நான் மாறிவிட்டேன். இப்பொழுது நான் பல்லவ நாட்டிற்கு விசுவாசம் உள்ளவள். என்னை தவறாக நினைக்காதீர்கள். நந்தீசன் வலையில் நான் சிக்கினாலும் அதிலிருந்து அறுபட்டு வெளிவந்து விட்டேன். நான் வீணை கலைஞர் பரமகுருவின் பரம ரசிகை, அவரை குருநாதராக கொண்டவள் என்று கூறினாள். அவள் குரல் அச்சத்தால் தடுமாறியது. அத்தியாயம் 30. அன்று இரவு முழுவதும் சைலேந்திரி உறங்கவில்லை. கடல் மலைக்கு வந்த பிறகு உறங்காது பல இரவுகளை கழித்திருக்கிறாள். கவலையும் வேதனையும் இதயத்தை அழுத்த உறங்காமல் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் அவளை பயமுறுத்தும். தன்னுடன் வந்த பெரியவரை காணவில்லை. தன்னை சந்திக்க அவர் எந்த முயற்சியும் எடுத்துக்கொள்ளவில்லையா? என் தாயிடம் வாக்களித்து வந்த அவர் அதை மீறவே மாட்டார். அவருக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்திருக்க வேண்டும். அவரை தேடி கண்டுபிடித்துவிட நரேந்திரன் உறுதி பூண்டிருக்கிறார். கண்டுபிடித்து விடுவார். நினைவலைகள் அவள் உறக்கத்தை குலைத்தன. சைலேந்திரி இருள் பிரிவதற்கு முன்பே எழுந்து விட்டாள். குடிலுக்கு அருகே உள்ள சிறிய கேணிக்கு சென்றாள். குளிக்க வேண்டும் என்று தோன்றியது. கதிரவனுக்கு கட்டியம் கூற கீழ்வானில் ஆயத்தமாகும் வேளையில் யாரோ அங்கே குளித்துக் கொண்டிருப்பது தெரிந்தது. கேணிக்கரை ஓரமாக ஒரு சிறு மூட்டை சூலாயுதம் வெளியே நீட்டிக்கொண்டு இருந்தது. அவிழ்த்து வைக்கப்பட்ட புடவை ஒரு பெண் குளிக்கிறாள் என்பதை புலப்படுத்தியது. சைலேந்திரியும் மார்பளவுக்கு சேலையை சுற்றி கொண்டு நீரில் இறங்கினாள். கேணியில் மண்டியிருந்த தாமரை இலைகளை கைகளால் தள்ளிக்கொண்டே ஆழமற்ற பகுதியில் தண்ணீரில் அமிழ்ந்தாள். பிறகு எழுந்தபொழுது கரையில் யாரோ நிற்பதை கண்டாள். கேணியில் குளித்து கொண்டிருந்தவளாகத்தான் இருக்க வேண்டும். மெல்ல மெல்ல கிழக்கு வெளுத்தது. அந்த பெண் இன்னும் அங்கே நின்று கொண்டிருக்கிறாள். சைலேந்திரி கரை ஏறி சற்று மறைவான இடத்திற்கு சென்று ஈரசலியை பிழிந்து கொள்ள முயன்றாள். தேவசோமை சைலேந்திரின் நடவடிக்கையை இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். அவள் இதழ்கள் முணுமுணுத்தன. நேற்று பார்த்து அதே சைலேந்திரி தான். மெல்லிய காலை பொழுதில் தேவதை போல் தோன்றுகிறாள். இனியும் தாமதப்படுத்தக்கூடாது. சைலேந்திரியிடம் பேச வேண்டும். சைலேந்திரி என்று குரல் கொடுத்தாள் தேவசோமை. ஈரக்கூந்தலை ஈரம் போக கோதியவாறு சைலேந்திரி திருக்கிட்டு திரும்பினாள். மென்மையான குரல். சைலேந்திரி நின்றாள். சைலேந்திரி, மலைநாட்டு மங்கையே, உன்னை பார்க்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறேன். மாமல்லபுரத்து சிற்பம் போல் அழகாக இருக்கும் உன்னை நெருங்கி பேச வேண்டும் என்ற என் ஆவலை எப்படி விவரிப்பேன்? சைலேந்திரி திரும்பி பார்த்தாள். தேவசோமையின் விசித்திர தோற்றம் வியப்பை அளித்தது. இவள் யார்? என் பெயர் இவளுக்கு எப்படி தெரியும்? என்னுடன் பேசுவதற்கு காத்திருந்ததாக சொல்கிறாளே. என்னை சந்தித்து பேச யார் தடை செய்தார்கள்? எதற்காக பேச வேண்டும்? கீழ்வானத்து கதிரவனின் மெல்லிய குளிப்பாட்டலால் இருவர் மேனியிலும் புதிய பளபளப்பு பிரதிபலித்தது.
சைலேந்திரி, என்னை இமைக்காமல் பார்ப்பதிலிருந்து நான் ஒரு விசித்திர பெண்ணா உனக்கு தோன்றுகிறேனா? உன் தந்தையை எனக்கு தெரியும். காஞ்சிமா நகரத்தில் எனக்கு அறிமுகமாகாதவர்களே கிடையாது. உன் தாய் காம்போஜத்தில் வசிப்பதும் தெரியும். நீ கடல் மலைக்கு வந்து திசை தெரியாமல் தவித்துக் கொண்டிருப்பதும் தெரியும் என்று தேவசமை பேசிக்கொண்டே வரும்பொழுதே சைலேந்திரின் முகத்திலிருந்து வியப்பு மெல்ல மறைந்து தேவசமையை பற்றி அறிந்து கொள்ளும் ஆவல் மேலிட்டது. அருகே இருந்த தாழம் புதருக்கு அருகே இருவரும் அமர்ந்தனர். தேவசமை தன் பேச்சு திறமையால் சைலேந்திரியை கவர்ந்து விட்டாள். நேரம் போவதே தெரியாத அளவிற்கு தேவசோமையின் சுவையான பேச்சு அமைந்திருந்தது. சைலேந்திரியை காணாமல் பொன்னாச்சி குரல் கொடுத்தாள். அதோ பாட்டி கூப்பிடுகிறாள். அவர்களின் அன்பு மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் நான் அதிர்ச்சியாலே இறந்திருப்பேன். ஆனால் எவ்வளவு நாள் இங்கே தங்கியிருக்க முடியும்? மாணிக்கு வீண பயில வந்தேன் என்று கூறும்பொழுது அவள் குரல் தழுதழுத்தது. அதுவரை நடந்த சம்பவத்தை விவரித்தாள். மீண்டும் சைலேந்திரி என்ற குரல். தேவசோமை பரபரப்புடன் எழுந்தாள். சைலேந்திரி, போ போ, உடனே போ. மாணிக்கவினை பயில வேண்டும், அவ்வளோதானே? உன்னை அழைத்து வந்த பெரியவரை தேடிப்பிடித்து தர வேண்டும், அவ்வளோதானே? இவற்றை நான் செய்தால் எனக்கு நீ என்ன தருவாய்? தேவசோமை கேட்டாள். சைலேந்திரின் விழிகளில் தோன்றியது வியப்பா, நன்றியை தெரிவிக்க வெறும் வார்த்தைகளின் பிரதிபலிப்பா? தேவசோமை, என்னுடன் குடிலுக்கு வர வேண்டும். பொன்னாட்சி மிக நல்ல பாட்டி என்று தேவசோமையை அழைத்தாள். முதிய சிற்பியின் மனைவிதானே? நான் அவர்களை நன்றாக அறிவேன். நான் இப்பொழுது அங்கே வரவில்லை. நீ இங்கே தங்கியிருந்தால் எக்காலத்தில் வீணையை கற்றுக்கொள்ள முடியாது, பெரியவரை சந்திக்க முடியாது. நீ நினைப்பது போல் நந்திவர்மன் நல்லவர் அல்லர். சரி சரி, பிறகு வருகிறேன் என்று கூறி புறப்பட்டாள். சைலேந்திரி தேவசோமையின் கரத்தை பிடித்துக்கொண்டு எப்பொழுது வருவீர்கள் என்று கேட்டாள். இன்று மாலை இதே தாமரைக்கேணி அருகே சந்திப்போம். என்னை சந்தித்ததாக யாரிடமும் சொல்லிவிடாதே என்றாள் தேவசோமை. திரும்பி பாராமலேயே தேவசோமை நடந்து மறைந்தாள். தேவசோமை என்ற குரல் கேட்டு திரும்பினாள். பாறையின் மறைவிலிருந்து குரல் வந்தது. நந்தீசன் சிரித்தவாறு எதிரே வந்தான். போ போ, தடுக்காதே. எனக்கு இப்பொழுது அசுர பசி. வயிற்றுக்கு ஏதாவது போடாவிட்டால் உன்னைத்தான் தின்று விடுவேன் என்று அதட்டலுடன் கூறிவிட்டு தேவசோமை செல்ல முயன்றாள். தேவசோமை, உனக்கு வேண்டிய உணவு வகைகளை தருகிறேன். நீ கேட்டபடி மது அபிஷேகமே செய்தேனே, இரவுக்குள் மறந்துவிட்டாயா? அந்த மலைமகள் இருக்குமிடம் சொல்ல மாட்டாயா என்று நந்தீசன் குழைந்தான். வழியை விடுகிறாயா அல்லது இந்த சூலாயுதத்துக்கு இரையாகிறாயா? உன்னோடு எனக்கென்ன பேச்சு? விழிகளில் தீப்பொறி பறக்க கூறிவிட்டு செல்ல முற்பட்டாள். கோபப்படாதே தேவசோமை. எங்களிடமும் கோபப்பட்டால் வேறு யார் உனக்கு ஆதரவாக இருக்கப் போகிறார்கள்? உன்மீது எனக்கு உள்ளது அன்பா காதலா என்று இன்றளவும் புரியவில்லை என்று சொல்லி வரும்பொழுது தேவசோமை அவன் மீது பாய்ந்து தன் சூலத்தின் பின்புறத்தால் மண்டையில் அடித்தாள். அடிப்பட்ட இடத்தை கரத்தால் அழுத்தி பிடித்துக் கொண்ட நந்தீசனை நோக்கி, எவ்வளவு பெண்களிடம் காதல் கொள்வாய்? காமப்பேயே, எனக்கென்று காஞ்சி சிறையில் ஒருவர் காத்திருக்கிறார் என்பது உனக்கு தெரியாதா? அவரை விடுவிக்கும் முன்பு மாணிக்கவினியை சாளுக்கிய அரசருக்கு பரிசாக தர துடிக்கும் என்னிடம் காதல் பேசுகிறாயா? இனி ஒரு தடவை இப்படி பேசினால் மரண அடிதான் என்று சொல்லிக்கொண்டே விரைந்தாள். நந்தீசன் முன்மண்டியில் பலமாக வீழ்ந்த அடி நின்று ரத்தம் அதிகம் வெளியேறவே அவனால் எழ முடியவில்லை. அங்கேயே மயங்கி விழுந்தான். மாலை மறைந்தது. இரவு நகர்ந்தது. இரவு 2வது சாமத்தில் தேவசோமை தாமரைக்கேணிக்கு அருகே வந்தாள். சிறிது நேரத்திற்கெல்லாம் சைலேந்திரியும் அங்கு வந்தாள். அந்த மூதாட்டி என்னை துரைத்து எடுத்து விட்டாள். காபாலிகி பெண்ணுடன் நான் பேசிக் கொண்டிருப்பதை யாரோ அவர்களிடம் சொல்லியிருப்பார்கள் என்று நினைக்கிறேன். உன்னிடம் பேசுவதோ உன்னை பார்ப்பதோ அவ்வளவு பெரிய குற்றம் என்கிறாரே அந்த மூதாட்டி. ஏன்? பல்லவ நாட்டிற்கு காபாலிகர்கள் விரோதிகள் என்று சொல்கிறாரே, உண்மைதானா என்று கேட்டாள். ஒரு சிறு குழந்தையின் உள்ளம் பிரதிபலித்தது. சைலேந்திரி, நீ இந்த நாட்டிற்கு புதியவள். ஒரு லட்சியத்துடன் நீ வந்திருக்கிறாய். உன்னுடன் துணையாக வந்த பெரியவரை காணவில்லை. வீணை பயிலவும் முடியாமல் நீ வீணை காலத்தை கழிக்கிறாய். அந்த சிற்பியும் அவர் மனைவியும் மிக பொல்லாதவர்கள். பல்லவ மாளிகையில் உள்ள அரச குடும்பத்தை சேர்ந்த ஒருவனுக்கு உன்னை மனமுடித்து கொடுத்துவிடப் போகின்றனர். படைத்தளபதி உதயச்சந்திரன் அங்கு வந்தானா என்று கேட்டு சற்று நிறுத்தினாள். ஆமாம், இப்பொழுது கூட இங்கேதான் அவர் தங்கியிருக்கிறார் என்றாள் சைலேந்திரி. நான் நினைத்தது சரி. நாளையே உதயச்சந்திரனுடன் உன்னை மூதாட்டி அனுப்பிவிடுவாள். ஐயோ, பயப்படாதே, நான் இருக்கிறேன். உனக்கு ஒரு நல்ல செய்தி. உன்னுடன் துணைக்கு வந்த பெரியவரை சந்தித்தேன். ஓ, பெரியவரா? எங்கே இருக்கிறார்? தேவசோமை, நீ அவரை பார்த்தாயா?
அவரிடம் என்னை பற்றி சொன்னாயா என்று சைலேந்திரி பரபரப்புடன் கேட்டாள். சொல்லாமல் இருப்பேனா? பாவம், அவரை ஒரு பாழடைந்த வீட்டிற்குள் பூட்டி வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு சைலேந்திரியை உற்று பார்த்தாள். சைலேந்திரி பரபரப்புடன் எழுந்தாள். பாழடைந்த வீட்டில் இருக்கிறாரா? ஐயோ, என்னால் அவருக்கு தொல்லை. அவரை உடனே பார்த்தாக வேண்டும். பரபரப்புடன் துக்கம் தொண்டையை அடைத்தது. அவரை பார்க்க வருகிறாயா? தேவசோமை கேட்டாள். சைலேந்திரி தலையை அசைத்தாள். இப்பொழுதே வருகிறாயா? தேவசோமை கேட்டாள். ஒரு கணம் கூட தாமதிக்க மாட்டேன் என்றாள் சைலேந்திரி. அத்தியாயம் 31. தேவசோமை பொய் சொல்லவில்லை. பெரியவர் இருக்கும் இடத்திற்கு சைலேந்திரியை அழைத்து சென்றாள். பெரும் பாறைகளுக்கு அருகே பழங்கால கட்டடம் ஒன்று. அதற்கு ஒரே ஒரு பலகனி, ஒரே ஒரு நுழைவாயில். வானத்தில் சிரித்து கொண்டிருந்த சந்திரன் ஒளியில் அந்த இடத்தை அடைவது சற்று கடினமாக இருந்தது. கல்லும் முள்ளும் காடும் மலையும் கடந்து நடந்து செல்லும் தேவசோமைக்கு அங்கு செல்வதில் எந்த தொல்லையும் ஏற்படவில்லை. சைலேந்திரி தவித்து போனாள். அந்த கட்டடத்தின் வெளியே வீரன் ஒருவன் அரை தூக்கத்தில் இருந்தான். என்னப்பா, காவல் காக்கும் லட்சணம் இதுதானா என்று தேவசோமையின் அதட்டல் குரலில் அவன் நடுநடுங்கி எழுந்து கைகட்டி நின்றான். காபாலிகை பெண்களை பற்றி அவனுக்கு தெரியும். காபாலிகர்கள் பல்லவ நாட்டில் இல்லை என்பதும் தெரியும். இவள் மட்டும் பயமின்றி எவ்வாறு உழவுகிறாள்? என்ன அப்படி பார்க்கிறாய்? கதவை திற என்றாள் அதிகாரத்துடன். காவல்காரன் திகைத்தான். ஒரு கணம் அவனுக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. தெருவுக்கோலை என்னிடம் கொடு என்று கூறி அவனை நெருங்கினாள். ஐயா கட்டளை, ஒருவரையும் முல்லை விடக்கூடாது என்று அவன் பயத்துடனும் அத்துடன் கடமை உணர்வுடனும் கூறினான். ஐயாவா? யாரது ஐயா? தேவசோமை சீறினாள். அவன் மெல்ல கூறினான். தேவசோமை பெரிதாக நகைத்து, நந்தீஸ்னா, இந்த நேரம் அவன் சிவலோகம் செல்ல ஆயத்தமாக இருப்பான். கொடு திறவுகொலை என்று அவன் கரத்திலிருந்த திறவுகொலை பறித்தாள். தடுக்க முயன்று அவன் முகத்தில் தன் முஷ்டியால் குத்தினாள். பாழடைந்த வீட்டில் இருந்தது ஒரே ஒரு சிறு கூடம், மண் தரை. கூடத்தின் நடுவே இருந்த சிறு மாடத்தில் அகல் விளக்கு எரிந்து கொண்டு இருந்தது. அதற்கு எண்ணெய் வார்த்து திரியிட்டு விளக்கேற்றும் பணியை காவல்காரன் ஏற்றிருந்தான். மாலை மறையும் நேரத்தில் ஒரு தட்டில் சோறும் சிறிது குழம்பும் ஊற்றி வைத்து விடுவான். மண் கலயத்தில் குடிக்க நீர் கொண்டு வைப்பான். எவ்வளவு நாளைக்குத்தான் உப்பில்லா குழம்பும் களி போன்ற சோறும் தின்று உயிர் வாழ வேண்டியிருக்குமோ? தேவி, உன்னை பூசிக்காது உயிரை ஏன் வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று தெரியவில்லை. தம்பி, உன்னை பார்த்தால் மிகவும் நல்லவனாக தெரிகிறது. என்னை ஏன் இங்கு அடைத்து வைத்திருக்கிறார்கள்? சொல்வாயா என்று குழந்தையைப் போல கெஞ்சி கேட்டார் பெரியவர். காவல்காரன் சிரித்தான். நான் நல்லவனாக இருப்பதால் தான் உங்கள் தொந்தரவை சகித்துக் கொண்டிருக்கிறேன். உங்களை இங்கே கொண்டு வந்து அடைத்தவுடனேயே நந்தீச பெருமாளை கேட்டிருக்கலாமே என்று அவன் சொல்லி சிரித்தான். மரக்காலத்திலிருந்து இறங்கிய உடனேயே நாங்கள் சந்தித்த முதல் கொடியவன் நந்தீசன் தான். சைலேந்திரியை எங்கே அழைத்து வைத்திருக்கிறானோ அவளுக்கு என்ன நேர்ந்ததோ? என் உயிர் போனாலும் சரியே, சைலேந்திரிக்கு ஒன்றும் நேராதிருக்க வேண்டும். நான் வணங்கும் அம்பிகை அவளை காப்பாற்ற வேண்டும். உன் வடிவில் வந்து அம்பிகை காப்பாற்றுவாள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. அதனால தான் உன்னை கெஞ்சி கேட்கிறேன். என்னை ஏன் இங்கு அடைத்து வைத்திருக்கிறார்கள்? எப்பொழுது விடுவிப்பார்கள்? சொல்லு தம்பி என்று கண்ணீர் விடுவார். அவர் தடுத்தும் கேளாமல் வலுக்கட்டாயமாக அவர் தாடி மீசியை வழித்து மொட்டையெடுத்து விட்டார்கள். அந்த கத்தியால் என் கழுத்தை அறுத்துவிடு என்று கூவினார் பெரியவர். அங்கே இருந்தவர்கள் பெரிதாக நகைத்தனர். ஒருவன் கூறினான், எங்கள் வேலை அதுவன்று, கொஞ்சம் கொஞ்சமாக கொள்வது. எவ்வளோ காலமாகும்? பெரியவர் குரலில் ஆத்திரம் இருந்தது. உங்களை சித்திரவதை செய்யாமல் விட்டுவிட வேண்டுமென்றால் ஒரு காரியத்திற்கு சம்மதிக்க வேண்டும் என்றான் ஒருவன். என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? பரபரத்தார் பெரியவர். காம்போதித்துக்கு செல்லும் மரக்கலத்தில் ஏறி உங்கள் நாட்டிற்கு போகிறேன் என்று உறுதி கூற வேண்டும். ஆஹா, உடனே போக சித்தமாயிருக்கிறேன். பல்லவ நாட்டில் ஒரு கணம் கூட இருக்க விரும்பவில்லை. இந்த மண்ணில் அடி வைத்தது முதல் தொல்லை துன்பம் தான். பெரியவர் குரலில் துயரம் மிகுந்திருந்தது. நாளை மறுநாள் துறைமுகத்திலிருந்து மரக்கலம் புறப்படுகிறது. உங்களை அதில் ஏற்றி விடுகிறோம். நான் மட்டும் போக மாட்டேன். என் சைலேந்திரியை அழைத்து கொண்டுதான் போவேன். அவளுக்கு துணையாக வந்தேன். சைலேந்திரியின் தாயிடம் நான் கொடுத்த வாக்குறுதியை மீற மாட்டேன். சைலேந்திரியை நான் உடனே பார்த்தாக வேண்டும். பெரியவர் குரலில் அழுத்தம் இருந்தது. எங்கள் தலைவரும் சைலேந்திரியை தேடிக்கொண்டிருக்கிறார் என்று அங்கிருந்தவன் சொன்னபொழுது பெரியவர் சோக குரலில், சைலேந்திரி எங்கிருக்கிறாள் என்று உங்களுக்கு தெரியாதா என்றார். மறுகணம் அவர் அழுது விடுவார் போல் தோன்றியது. அந்த பாழடைந்த கட்டடத்தில் பெரியவர் புலம்பியவாறு இருந்தார். ருசியான உணவு உண்டு சுகமாக வாழ்ந்தவர் சரியான ஆகாரமின்றி மெலிந்து விட்டார். தாடி மீசை இல்லாமல் மெலிந்திருந்த அவரை அடையாளம் காண்பது கடினமே. அவரை சந்தித்தவுடன் சைலேந்திரி வாய்விட்டு அழுதுவிட்டாள்.
தேவசோமை அவர்களை சமாதானப்படுத்தினாள். இருவரும் பிரிந்திருந்தீர்கள், சந்தித்து விட்டீர்கள். அடுத்து ஆக வேண்டியதை கவனிக்க வேண்டும், விரைந்து திட்டமிட வேண்டும் என்றாள். பெரியவரும் சைலேந்திரியும் தங்களுக்கு ஏற்பட்ட தொல்லைகளை பேசிக் கொண்டனர். தேவசோமை கடிந்து கொண்டாள். இன்னும் சிறிது நேரத்தில் நாம் புறப்பட வேண்டும். இங்கிருந்தால் பெரும் ஆபத்து. சைலேந்திரியை சித்திரமாயன் அழைத்து சென்று விடுவான், அல்லது சைலேந்திரியை காணவில்லை என்று தேடுவதற்கு 4 திசைகளிலும் பல்லவ வீரர்கள் புறப்பட்டு விடுவார்கள். சைலேந்திரியை உதயச்சந்திரன் அடைய திட்டமிடுகிறான். அவன் கரத்தில் இவள் அகப்பட்டுக் கொண்டு விடுவாள். மலைப்பாம்பா, கொடும் புலியா, யாரிடம் அகப்பட்டுக் கொள்ள விரும்புகிறீர்கள் என்று தேவசோமை அவர்களை நோக்கி பரிந்து பேசுவது போல் கோபமாக பேசினாள். சைலேந்திரி கண்ணீரை துடைத்துக்கொண்டு, பெரியவர் என்ன முடிவெடுக்கிறாரோ அதன்படி நடக்க சம்மதிக்கிறேன். பல்லவ நாட்டை புரிந்து கொள்ள முடியவில்லை. நல்லவர்களும் இருக்கிறார்கள், கொடியவர்களும் இருக்கிறார்கள். யாரை நம்புவது என்றே எனக்கு புரியவில்லை. நாம் காம்போஜத்துக்கே திரும்பி விடுவோம். இங்கிருந்தால் இன்னும் எந்தவிதமான ஆபத்து ஏற்படுமோ என்று சொல்லி நிறுத்தியவள் தேவசோமியை பார்த்து, எங்கள் குடும்பத்திற்கு உற்ற துணைவரான பெரியவருக்கு நேர்ந்திருப்பதை பார்த்தீர்களா? அவரை அலங்கோலம் செய்திருப்பதை பார்த்தீர்களா? பெண் என்று பாராமல் என்னையும் அவமானப்படுத்தினால் யார் பாதுகாப்பு தருவார்கள், யார் காப்பாற்றுவார்கள் என்றாள். நான் இருக்கிறேன். உங்களை காப்பாற்றத்தான் வாதாபிலிருந்து ஓடோடி வந்தேன். சித்திரமாயனையும் நம்ப வேண்டாம், நந்திவர்மனை நம்ப வேண்டாம். ஒரு கணமும் தாமதிக்காமல் என்னுடன் புறப்பட்டு வாருங்கள். நடந்து போனதை பற்றி பேசிக்கொண்டே இருந்தால் நடப்பதே வேறாக இருக்கும் என்று தேவசோமை கூறினாள். வழக்கத்துக்கு மாறாக அவள் குரலில் அன்பு பிரதிபலித்தது. பாழடைந்த அந்த வீட்டின் காவலன் முகத்தில் பலமாக தேவசோமையால் தாக்கப்பட்டு விழுந்து கிடந்தவன் மயக்கம் தெளிந்து கண் விழித்து குரல் கொடுத்தான். அவனை மீண்டும் தேவசோமை தன் சூலாயுதத்தால் தாக்கி நினைவிழக்க செய்து அவனை பிடித்து இழுத்து அருகிலிருந்த புதர் மறைவில் கிடத்தினாள். நந்தீசன் 1, இவன் 2. என் பணிக்கு இடையூறு செய்பவர்கள் யாராயிருந்தாலும் கைலாசம் செல்ல வேண்டியதுதான் என்று கூறி பயங்கரமாக நகைத்தாள். பெரியவரையும் சைலேந்திரியையும் அழைத்துக்கொண்டு தேவசோமை அந்த இருளில் விரைந்து நடந்தாள். சற்று வேகமாக செல்ல வேண்டும். இன்னும் ஒரு நாழிகை நடக்க வேண்டும். இரவின் கடைசி சாமத்தில் நாம் சாளுக்கியன் குப்பம் அடைந்து விடுவோம். அங்கே நீங்கள் கவலையின்றி பயமின்றி ஓய்வெடுத்துக் கொள்ளலாம். 2 நாட்கள் கழித்து நான் வருவேன். நாம் வாதாபியிலிருந்து புறப்படுகிறோம் என்றாள். என்ன நண்பர்களே, கதையை கேட்டீங்களா? இந்த கதையோட தொடர்ச்சி உங்களுக்கு அடுத்த பாகமா வரும். அதுவரை இந்த கதையை கேட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.